ஓகே, குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஓகே, என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா உங்களுக்கு? Yes, sir. என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா இப்ப? Oh, sir. Oh, sir. ஓகே, சரி. உங்களோட கதைச்சி வேலை இல்லை, நோ வேர்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். உண்மையாவே ஓகே, கதைச்சி வேலை இல்லை உங்களோட, சரியா? ஏன்னா நீங்க படிக்கிற மாதிரியும் எனக்கு தெரியாது. என்ன படிக்கிறீங்களா, என்னத்த பண்றீங்கன்ற எனக்கு தெரியாது. ஒரு கேள்வி ஆன்சர் கேட்டா ஆன்சர் வரதில்லை. அது நீங்க படிச்சு ஆன்சர் பண்ணாம இருக்கீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு புரியலையான்னு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் திறமைசாலி இல்லை. எப்படி வெத்தலையில மை போட்டு நீங்க படிச்சிருக்கீங்கன்னு பாக்குற அளவுக்கு திறமைசாலி இல்லை அந்த அளவுக்கு. நீங்க சொன்னா மட்டும்தான், ஆன்சர் பண்ணா மட்டும்தான் எனக்கு தெரியும் நீங்க படிச்சீங்களா இல்லையான்னு. சரிதானே? சரி. ஸோ இதை பத்தி நான் கதைக்க விரும்பல. உங்களுக்கு ஒண்ணு மட்டும்தான் நான் சொல்றது என்னன்னா, நீங்க படிக்காம இவ்வளவு நாள் இருக்கிறீங்கன்னா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, 2.5 வருஷமும் உங்க அப்பா அம்மாவோட காசை நீங்க வீணாக்கிட்டு இருக்கீங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட கதைக்கு நான் விரும்பல. வேற எதுவும் கதைச்சா ஊத்த பேச்சு பேசிடணும்னு பயமா இருக்கு எனக்கு. எனக்குதா அதனால கதைக்க விரும்பல நான். ஓகே, சரி. ஸோ இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம் தெரியுமா? ஜஹான்ஸோட கிளாஸ் உங்களுக்கு அட்டன் பண்ண முடியும். ஏன்? அவரு ரெக்கார்டிங் தர மாட்டாரு. அவர்கிட்ட அட்டன் பண்ண முடியும், என்கிட்ட அட்டன் பண்ண இயலாது. அப்போ உங்களுக்கு ஜஹான் சார் பெரிய ஆள், ஜஹான் சார் பெரிய இடத்துல வச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு சின்ன பையன் தானே, அப்படித்தானே? அப்ப எப்படி உங்களுக்கு ஜஹான் சாரோட கிளாஸ் உங்களுக்கு அட்டன் பண்ண முடியும்? ஏன்? அவரு கிளாஸ் கட் பண்ணா ஏசுவாரு. இங்க இவன் தானே கேனப்பைய, யாரு கண்ணாடி போட்ட கேனப்பைய, அவன் எந்த நேரம் ரெக்கார்டிங் அனுப்பிட்டு இருப்பான் தானே. அவன் அப்படி தானே. என்ன சொல்றது, எப்படி சொல்றது, ஒவ்வொரு பாவம் பார்த்தா தலைக்கு மேல ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை நம்பினேன்னா நம்பினேன். உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு அந்த கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியும், எல்லாமே தரவா அட்டன் பண்ண முடியும். எந்த கிளாஸ் அட்டன் பண்ண இயலாது. ஏன்? நான் ரெக்கார்டிங் கொடுக்குறனால தானே. இனி ரெக்கார்டிங் எடுத்து பார்ப்போம், பார்ப்போம் முடிஞ்சா என்கிட்ட இருந்து. நீ வரலாட்டியும் பரவாயில்ல, கிளாஸ் வேற எவன் கிட்ட வேணாலும் போய்க்கோ, பிஎஸ்டி உனக்கு இல்லை. பப்பாசி பால் சேகரித்தல், ஓகே. ஸோ இதுக்கு முதல் நாங்கள் பார்த்தது ரப்பர் பால் சேகரித்தல் சம்மந்தப்படுத்தி நாங்கள் பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பப்பாசி பால் சேகரித்தல். பப்பாசி பால் சேகரித்தல்ல பப்பைன் எனப்படுவது பப்பாசி காயிலிருந்து பெறப்படுற ஒரு உலர்பால். பப்பைன் எனப்படுவது என்னது? பப்பாசி காயிலிருந்து பெறப்படுற ஒரு உலர்பால் தான் பப்பைன். இந்த பப்பைன் எனப்படுகின்ற பிரித்தெடுப்புல பாத்தீங்களா இருந்தா, அதாவது பப்பைன் எனப்படுகின்றதுல புரோத்தியேசு எனப்படுகின்ற நொதியம் காணப்படுகின்றது. உங்களுக்கே தெரியும், புரோத்தியேசுன்றது பெப்டிடேசு, புரோத்தியேசு எல்லாம் ஒண்ணுதான். புரோத்தியேசு எனப்படுகின்ற நொதியம் உங்களுக்கே தெரியும் என்னதுன்னு சொல்லி. என்னது புரோத்தியேசுன்றது நொதியம் பாத்தீங்களா இருந்தா, பெரும்பாலும் புரத கட்டமைப்பை உடைக்கிற ஒரு நொதியம் தான் புரோத்தியேசு எனப்படுகின்ற ஒரு நொதியம். ஓகே, புரோத்தியேசுன்னு சொல்லலாம், அடி பெப்டிடேஸ்ன்னு சொல்லலாம். அப்ப பப்பாசி பால் சேகரிப்பின் போது நாங்க பிரதானமா பப்பாசி பால் எதுக்காக எடுக்கிறோம்னா, பப்பைன் பிரித்தெடுப்புக்காக தான் பப்பாசி பாலை எடுக்கிறோம். அப்ப பப்பைன் எனப்படுகின்றது என்னதுன்னா, பப்பாசி காயிலிருந்து பெறப்படுகின்ற ஒரு உலர்பால் தான் பெப்பைன். இந்த பெப்பைன்ல காணப்படுற நொதியம் புரோத்தியேசு எனப்படுகின்ற நொதியம். இது புரத சேர்வைகளுடன் தாக்கம் புரிகிற ஒரு நொதியம். ஒரு உணவு பாதுகாப்பின் போதும், மருந்து உற்பத்தியின் போதும், இறைச்சி பதப்படுத்தலின் போதும் இந்த பப்பைன் எனப்படுவது பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது. பப்பைன் எங்க பயன்படுத்தப்படுகின்றது? உணவு பாதுகாப்பு அப்படின்னு, ஃபுட் பிரிசர்வேஷன், உணவு நட்காப்பின் போது, இறைச்சி பதப்படுத்தலின் போது, மருந்து உற்பத்தியின் போது பிரதானமா இந்த பப்பாசி பால் பயன்படுத்தப்படுது. இந்த பப்பாசி பாலை மிருக வைத்தியம், அதாவது அனிமல் சயின்ஸ் சொல்லுவாங்க, அதாவது அனிமல் கியாஸ் சொல்லுவாங்க.
அந்த மிருக வைத்தியத்துல தோல் பதனிடும் தொழில்ல இந்த பப்பாசி பாலை பயன்படுத்துறாங்க. இது வைத்திய துறையில பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை, அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி இந்த மைக்கேல் ஜாக்சன்லாம் பண்ணாரு, நயன்தாரா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி, ஓகேயா? ஸோ அந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சையில இந்த பப்பாசி பால், அதாவது பப்பைன் எனப்படுவது பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த பப்பைன்னா என்ன விஷயங்கள், அதை எங்க பயன்படுத்துறாங்க, அது எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்றத தெளிவா வாசிச்சுக்கோங்க. அடுத்தது நாங்க பார்க்க போறது 2022ஆம் ஆண்டு எஸ்ஏல வந்த கேள்வி, பப்பாசி பால் சேகரிக்கிற முறை. பப்பாசி பால் சேகரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த முறை என்னது அப்படின்னா, எப்படி சேகரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் பப்பாசி பாலை தெரிவு செய்வோம். சரி, பப்பாசியை தெரிவு செய்வோம். எப்படி பட்ட பப்பாசியை தெரிவு செய்யணும்டா, நோட் திஸ் பாயிண்ட், முற்றிய எனினும் பழுக்காத பப்பாசி காய்களாக இருக்கணும். கவனி, முற்றியதா இருக்கணும், ஆனா பழுக்காததா இருக்கணும். பழுத்த பப்பாசி பால் பழுத்ததுல பால் வராது, பால் எடுக்க இயலாது. முத்தினதா இருக்கணும், பழுக்காததா இருக்கணும். பெரும்பாலும் பப்பாசி பால் எடுக்கிறோம் எப்படின்னா, அந்த பப்பாசி காய் பூத்து 3 to 4 மாதங்கள் கழிந்த காய்களைத்தான் மிகச்சிறந்தவை பப்பாசி பால் சேகரித்தல்ல. அப்படிப்பட்ட பப்பாசி காயை எடுத்து நிலைக்குத்தாக வெட்டொன்று இட வேண்டும். எப்படி நிலைக்குத்தாக வெட்டிட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்படி ஒரு காய் இருக்குன்னா, பப்பாசி காய் இப்படி ஒரு காய் இருக்குன்னா, இந்த பப்பாசி காயில பாத்தீங்கன்னா இந்த உச்சி பகுதியில இருந்து அதுல முனை பகுதி வரைக்கும் நிலைக்குத்தா வெட்டொன்று இடணும். சரியா? நிலைக்குத்தாக வெட்டொன்று இடுவது போதுமானது. பெரும்பாலும் ஒரு பப்பாசி காயில நாங்க 3 to 4 வெட்டுகள் போடலாம். ஒரு வெட்டின் ஆழம் எவ்வளவா இருக்கணும்? 1 to 2 மில்லிமீட்டரா இருக்கணும். நோட் திஸ் பாயிண்ட். பப்பாசி பால் சேகரிக்கும் முறையில முற்றிய எனினும் பழுக்காத பப்பாசி காய்கள் தெரிவு செய்யப்படும். முதலாவது சந்தர்ப்பத்தில் பப்பாசி காயில நிலைக்குத்தா வெட்டொன்று இடப்பட வேண்டும். அந்த வெட்டுக்கள் 3 to 4 வெட்டுக்கள் நாங்க அந்த பப்பாசி காயில இடலாம். இடப்படுற வெட்டின் ஆழம் என்பது 1 to 2 மில்லிமீட்டருக்குள்ள இருக்கணும். என்னைக்கும் ஒரு வெட்டு நாங்க இடுறோம்னா அது மேல் சந்தியில இருந்து கீழ் சந்தி வரைக்கும், அப்படின்னா அந்த வெட்டு மேல ஆரம்பிச்சீங்கன்னா அடியில வரைக்கும் அந்த வெட்டு சந்திக்கணும். அடிப்புள்ளி வரைக்கும் வெட்டி சந்திக்கணும். அப்பதான் சீராக பப்பாசி பால் வடிந்து வரும். நீ வெட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுற அழகு என்பது கரையில் உருக்கினால் ஆக்கப்பட்டதாக இருக்கணும். கரையில் உருக்குனா நமக்கு தெரியும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னா துருப்பிடிக்காத அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றது லேசுன்னு துருப்பிடிக்காது. அந்த மாதிரி கத்திகளை தான் நாங்க பயன்படுத்தணும். ஏன்னா துருப்பிடிச்ச கத்திகளை பயன்படுத்தும் போது பப்பாசி பாலின் தரம் என்பது கெடும். அடுத்து, ஒரு பப்பாசி பாலை நீ சேகரிச்ச பிறகு 4 to 5 நாட்கள் இடைவெளியில மீண்டும் மீண்டும் நீ என்ன செய்வ? பாலை அதே இடத்துல சேகரிப்ப. சரியா? எப்படி? 4 to 5 நாட்கள்ல, ஓகே, 4 to 5 ஒரு தடவை நீ வெட்டி பால் சேகரிச்ச பிறகு 4 to 5 நாட்களுக்கு பிறகு திருப்பியும் பாலை மீண்டும் மீண்டும் சேகரிப்ப. பால் சுரத்தல் என்பது 4 to 6 நிமிடங்கள்ல நின்றுவிடும். அந்த 4 to 6 நிமிடங்களுக்கு பிறகு அந்த பாலை நாங்க சேகரிக்க கூடாது. பால் சேகரிக்கிறதுக்காக நாங்க எதை பயன்படுத்தணும்டா, பிளாஸ்டிக் அல்லது துருப்பிடிக்காத உருக்கு பாத்திரங்களை பயன்படுத்தணும். ஏனென்றால் அந்த பாத்திரம் துருப்பிடிக்கப்பட்டிருந்தால் கட்டாயம் பால் என்ற தரம் கெடும். சேகரிக்கப்பட்ட பால் பாத்திரங்கள் கட்டாயம் பொலித்தீனால் மறைப்பிட்ட மூடுபடக்கூடிய மூடியை கொண்ட பெட்டியில், நோட் திஸ் பாயிண்ட், இது ஒரு மாடல் பேப்பர்ல ஸ்ட்ரக்சர்ல கேட்டிருக்காங்க. சேகரிக்கப்பட்ட பால் பாத்திரங்களை களஞ்சியப்படுத்தும் முறை எப்படி? ஒரு பொலித்தீனால் மறைப்பிடப்பட்ட மூடுபடக்கூடிய மூடியை கொண்ட ஒரு பெட்டியில் வைத்துதான் நிழலான இடத்துல நாங்க களஞ்சியப்படுத்தி வைக்க வேண்டும். நோட் திஸ் பாயிண்ட். ஏனென்றா பப்பாசி பாலுக்கு அதிக சூரிய ஒளியோ அல்லது அதிக இது கிடைச்சா, அதாவது அதிக நீண்ட நேரம் வெப்பநிலை கிடைச்சா அந்த பப்பாசி பால்ல உள்ள நொதியம் என்ன செய்யும்? நொதியம் ஊக்குவிக்கப்பட்டு என்ன செய்யும்? நொதிய செயல்முறைகள் ஊக்குவிக்கப்பட்டு மெயினா என்ன செய்யும்? அது அந்த பப்பாசி பால்ல என்னத்தை செய்யும்? புரதச் சேர்வைகள் என்ன செய்யும்? தரத்தை குறைக்கும். எஸ், புரதச் சேர்வைகளை உடைக்கும். அந்த புரதச் சேர்வைகளை உடைஞ்சுன்னா கட்டாயம் என்ன செய்யும்? தரம் குறையும். அப்ப பெரும்பாலும் பப்பாசி பாலை நிழலான இடத்துல தான் நம்ம வைக்கணும். அடுத்தது,
பால் சேகரிக்கப்படும் போது கழிவுப் பொருட்கள், பூச்சிகள் என்பன சேராதவாறு பாலை பாதுகாக்கணும். சேகரிக்கப்பட்ட புத்தம் புதிய பால் இயன்றளவு விரைவாக என்ன செய்யப்பட வேண்டும்? அண்டர்லைன் திஸ் பாயிண்ட். ஓகேயா? விரைவாக உலர்த்தப்படணும். எத்தனை வீதம் வரைக்கும் உலர்த்தணும்? அதோட ஈரலிப்பு 5% ஆகும் வரைக்கும் உலர்த்தணும். பப்பாசி பால்ல ஈரலிப்பு 5% வரும் வரைக்கும் உலர்த்த வேண்டும். இதுதான் பப்பாசி பால் சேகரிக்கிற முறை. இதுல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தா கேளுங்க. நீ கேட்கலாட்டி நான் அடுத்தது போய்கிட்டே இருப்பேன். உன்னைய பிடிச்சி தொங்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா நம்பிக்கை போயிட்டு எனக்கு உன் மேல உள்ள. சரியா? உனக்கு டவுட் இருந்தா கேளு, நான் விளங்கப்படுத்துறேன். இல்லைன்னா அடுத்ததுக்கு போயிட்டே இருப்பேன். சார், சொல்லுங்க. இந்த பப்பாசி காயை நம்ம அந்த பால் எடுக்கிறதுக்கு பயன்படுத்திய பிறகு அதை நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாமா? சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனா அந்த பப்பாசி பப்பாசி பாலை யோசிச்சு பாரு. அந்த பப்பாசி பால் முத்துனது, ஆனா பழுக்கல. பழுக்காத பப்பாசி காயை நீ சாப்பிட இயலாது. சரியா? என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தடவை பால் சேகரிச்ச பிறகு 4 to 5 நாட்களுக்கு பிறகு திரும்பியும் பால் சுரக்கும். அதுல அதை நீ சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனா அந்த நாக்கு அரிக்கிற அந்த மாதிரி செயற்பாடுகள் வரும். நீ பப்பாசிக்காய் பால் எடுத்த பிறகு அதை யூஸ் பண்ணலாம். நீ யூஸ் பண்ணலாம், கட்டாயம் யூஸ் பண்ணலாம். சில டைம் பால் எதுவும் ஒட்டி இருந்துச்சுன்னா அந்த பப்பாசி காயில கட்டாயம் அதை சாப்பிடும் போது உனக்கு நாக்கு அரிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கு பிறகு பழுக்குமா சார்? அதுக்கு பிறகு பழுக்குமான்றது கேட்டா இப்படித்தான். உனக்கு பப்பாசின்றது பத்தியா இருந்துச்சுன்னா பழுக்கும், இல்லைன்னு இல்லை. ஓகே, பழுக்கும், இல்லைன்னு இல்லை. வெட்டின பிறகு பழுக்கும். ஆனா பெரும்பாலும் அந்த மாதிரி பால் சேகரிச்ச காய்களை பெரும்பாலும் நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க கேட்டீங்கன்னா இருந்தா சாப்பிட்றதுக்கு எடுக்க மாட்டாங்க. பால் சேகரிச்சா பெரும்பாலும் அதுல இருந்து பால் மட்டும்தான் சேகரிப்பாங்க. சிலவங்க சாப்பிட்றதுக்கு எடுப்பாங்க. இப்ப நாட்டு காய்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பால் சேகரிச்ச பிறகு என்ன செய்யலாம்? சாப்பிட்றதுக்கு எடுக்கலாம். ஆனா பெரும்பாலும் தூசுகள் எல்லாம் போகும். எது? நுண்ணங்கிகள், தூசுகள் எல்லாம் போகும் அந்த காயங்கள்ல. அதுதான். அதனாலதான் பெரும்பாலும் அந்த பப்பாசிய பால் எடுத்த பிறகு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. நாட்டு காய்களை இருந்தாமா சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்ப எங்களோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகும்போது அவனும் இந்த பப்பாசி பால் எடுக்கிற வேலைகள்லாம் செய்யறாங்க. எதுக்காகன்னா அவங்களுக்கு பயன்படுத்தப்படுற இறைச்சி வகைகள் அந்த மாதிரி விஷயங்களை பதப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறாங்க பப்பாசி பாலை. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? நாட்டு பப்பாசி காயில இருந்து அது பால் எடுத்த பிறகு 2 to 3 தடவை எடுப்பாங்க. அதுல இருந்து மேக்சிமம் 2 to 3 தடவை எடுக்கலாம். ஒரு 4 நாள் கெப்ல 2 to 3 தடவை எடுக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு அந்த பப்பாசி பாயம் சாப்பிடுறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அது அந்த அளவுல இது இருக்காது, தரமா இருக்காது. அது எனக்கு தெரியல, அது பெருசா என்னென்ன நான் பார்த்தது வரைக்கும் தான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அப்படி எதுவும் பப்பாசி பாயில பால் எடுத்த பிறகு சாப்பிட்றத நீங்க கண்டிருந்தீங்களா இருந்தா ஓகே. நான் கண்டிருக்கேன். நான் நாட்டுக்காயில கண்டிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி சாப்பிட்டது கண்டிருக்கேன். பட் அது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியப்பாடு ஆகும்ன்றது எனக்கு தெரியாது. ஓகே, சரி. ஓகே, அப்ப பால் சேகரிக்கிற முறையை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப நாங்க பார்க்க போறது பாலை சேகரிக்கும் போது கவனிக்க வேண்டியது. நாங்க பார்க்க போறது என்ன தெரியுமா? பாலை சேகரிக்கும் போது கவனிக்க வேண்டியவை. சொல்லுங்க. இந்த பப்பாசி பால் விரைவா உலர்த்தப்படுறதுக்கு காரணம் என்ன சார்? விரைவா உலர்த்துறதுக்கான காரணம் என்னன்னா தம்பி, சிம்பிளா யோசி. ஒரு பாலை நாங்க வச்சிருக்க முடியாது. ஏன்னா அதுல பிற பொருளெதிரிகள் சேரும். அதாவது பிற பொருட்கள், மாசாக்கிகள் சேரும். இங்கிலீஷ்ல நாங்க சொல்லுவோம் கண்டாமினேஷன். அந்த பால் கண்டாமினேட் ஆயிட்டுன்னா அந்த பாலோட தரம் குறைஞ்சிடும். வழங்குதா? அப்ப பாலை பெரும்பாலும் நாங்க யூஸ் பண்றதுக்காக என்ன செய்வோம்னா அதுல ஆயுட்காலத்தை அதிகரிக்கிறதுக்காக அதுல உலர்த்துவோம். ஏன்? ஈரலிப்பு சதவீதத்தை குறைக்கிறதுக்காக. புரியுதா? ஏன்னா அந்த பால் அப்படியே வச்சிருக்கும் போது அதுல ஈரலிப்பு சதவீதம் காரணமாக நோய் தொற்றுகள் ஏற்பட சான்சஸ் இருக்கு அந்த பப்பாசி பால். அதனால பெரும்பாலும் எதை எடுத்தாலும் உலர்த்திடுவோம். சரியா? சரி, அடுத்தது வெட்டானது 1 to 2 மில்லிமீட்டர் காயில் உள்ள சாரும் மாப்பொருளுடன் பாலுடன் கலப்பதால் அப்பாலின் தரம் கூடும். அதாவது வெட்டானது 1 to 2 மில்லிமீட்டருக்குள்ள இருக்கணும். சரியா? ஓவர் ஆழமா வெட்டும் போது அந்த காயில் உள்ள சாரும் மாப்பொருளும் பாலுடன் கலக்கறனால பாலோட தரம் கூட்டும். திருப்பி சொல்றேன், வெட்டும் போது அந்த வெட்டு 1 to 2 மில்லிமீட்டருக்குள்ள இருக்கணும். ஓவரா நீ ஆழமா வெட்டும் போது அந்த காயில் உள்ள சாரும் மாப்பொருளும் பாலுடன் கலந்தால் பாலோட தரம் கூட்டும். அடுத்தது பாலை சேகரிக்கும் போது இரும்பு, செப்பு, பித்தளை பாத்திரங்கள்ல பாலை சேகரிக்க கூடாது. அப்படி சேகரிச்சா பால்ல நிறம் மாறும். நிறம் மாறுனா பால்ல தொழிற்பாடு அற்று போய் பால்ல தரம் கெடும்.
ஸோ இப்போ நான் சொல்றது என்னது, பால் சேகரிக்கும் போது கவனிக்க வேண்டியவை. முதலாவது என்ன செஞ்சேன், பப்பாசி பால் சேகரிக்கிற முறையை பத்தி கதைச்சேன். இப்ப பால் சேகரிக்கும் போது கவனிக்க வேண்டியவை பத்தி கதைக்கிறேன். மூணாவது, களஞ்சியப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுற பெட்டிகள் மூடிகளை உடையதாக இருக்க வேண்டும். முக்கியமா அதை நிழல்ல வைக்கணும். இல்லைன்னா நொதிய தொழிற்பாடு என்ன செஞ்சிடும், அற்று போகும். விளங்குதா? நொதிய தொழிற்பாடு அற்று போகும். ஏன்? நிழல்ல கட்டாயம் வைக்கணும். ஓர வெயில் இதாக்கும் போது நொடிய தொழிற்பாடு அற்று போயிருச்சுன்னா உனக்கே தெரியும், புரதச்சேர்வைகள் பாதிக்கப்படும். அப்ப களஞ்சியப்படுத்துவதற்கு மூடிகளை கொண்ட பெட்டிகளை பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம நிழல்ல வைக்கணும் கட்டாயமா. இல்லைன்னா நொதிய தொழிற்பாடு அற்று போகும். என்ன நொதியம்? புரோட்டீஸ் எனப்படுகின்ற நொதியம். அடுத்தது, பால் சேகரிக்கப்படும் போது உலர்ந்த பால் என்னது, காஞ்ச பால். அந்த பால் சேகரிச்ச பிறகு அதுல ஒட்டி இருக்கும் தெரியுமா, காயின் மேலே உள்ள அந்த உலர்ந்த பால் பாலுடன் கலத்தக்கூடாது. அப்படி கலந்தால் பாலோட தரம் கூட்டும். அப்படின்னா ஏற்கனவே சேகரிச்ச போதே இருந்த பால் இருக்கு தெரியுமா, அந்த பால் எதோட கலக்கக்கூடாது, நீ புதுசா எடுக்கிற உடன்பாலோட கலக்கக்கூடாது. எஸ், அப்படி கலந்தா பாலோட தரம் கூட்டும். அடுத்தது, ஈரப்பதன் கூடிய நாட்களில் பால் சேகரிச்சா கூடிய அளவான பாலை பெறலாம். அதனாலதான் பால் சேகரிக்கும் போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிகாலை வேளைகள்ல தான் பால் சேகரிப்பாங்க. அது ரப்பர் மரமா இருக்கட்டும், எந்த மரத்திலையும் பால் சேகரிக்கிற நேரம் ஈரப்பதன் கூடிய நாட்கள்ல தான் பாலை சேகரிப்பாங்க. அப்படி சேகரிச்ச பிறகு உடனடியாக பாலை உலர்த்திடுவாங்க. ஏன்? அதிக ஈரப்பதனோட வைக்கும் போது நோய் தொற்றுக்கள் ஏற்படும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது, உடன்பால் தோலில் படுவதனால் தோல் எரிவு ஏற்படுவதுடன் வேறு ஒவ்வாமைகளையும் ஏற்படுத்தும். நான் சொன்னேன், உடன்பால் தோல்ல பட்டுச்சுன்னா கட்டாயம் ஒவ்வாமை ஏற்படுத்தும். கண்ணுல எல்லாம் பட்டுச்சுன்னா சரி, கண் விளங்குதா? சோ தோல் எரிவு ஏற்படுவதுடன் வேறு ஒவ்வாமைகளையும் ஏற்படுத்தும் உடன்பால். அது பப்பாசி மட்டும் இல்ல, எந்த காய் வகைகள் எடுத்துக்கிட்டாலும் அதுல படுற பால் என்பது கட்டாயம் உங்களுக்கு எரிவை ஏற்படுத்தும். அடுத்தது, பாலை கையாளும் போது மிக கவனமா கையாளணும். அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா கட்டாயம் அந்த கிளாஸஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கிறது கட்டாயம், கை கிளவுஸ் போட்டிருக்கணும் கட்டாயம். ஏன்னா பட்டா எரியும், தோல் எரியும். இல்லைங்கதா? இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. நாங்க யூனிவர்சிட்டியில படிக்கும் போது நாங்க அந்த பப்பாசிக்காய் ஆய போகும்போது பாத்தீங்கன்னா, முத்தின பப்பாசிக்காயை வெட்டி ஒருத்தன் அறியும் போது அவன் அந்த பால் கண்ணுல பட்டு கொஞ்ச நேரத்துக்கு அவனுக்கு அந்த கண் அப்படி எரிஞ்சிச்சு. சரியாயிட்டு இல்லைன்னு இல்ல, அந்த பால் கொஞ்சம் ஒரு துளியினமா தான் பட்டிருக்கும் தவிர அப்படி எரிஞ்சு அவனுக்கு அவ்வளோ கத்துனான் வழியில. நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ண போயிடாதீங்க. ஓகே, சரி. ஸோ பப்பாசி பாலை சேகரிக்கிற முறையம் பத்தியும் பப்பாசி பால் சேகரிக்கும் போது கவனிக்க வேண்டியவை பத்தியும் நான் சொல்லிட்டேன். அடுத்தது நாங்க பார்க்க போறது உடன்பாலை உலர்த்துற முறை, பப்பாசி பாலை உலர்த்துற முறை. இது எக்ஸாமுக்கு கேட்டு வந்துச்சு. பப்பாசி பாலை உலர்த்துறதுக்கு 3 முறை இருக்கு. ஒண்ணு சூரிய ஒளியில உலர்த்துறது, இன்னொன்னு அடுப்புக்கல்ல உலர்த்துறது, இன்னொன்னு சிவரி உலர்த்துறது. இந்த 3 உலர்த்தல்லையும் நீங்க எது நினைக்கிறீங்க ஓவரால்? அப்ப நான் உனக்கு சொல்லி கொடுக்கல, நீ சொல்லு ஓவராலா சொல்லு என்ன இது, அதாவது ஓவராலா சொல்லு என்ன, எது வினைத்திறனான முறையா இருக்கும்னு நினைக்கிறேன்? சூரிய ஒளியில உலர்த்துறதா, இல்லாட்டி அடுப்புக்கல்ல உலர்த்துறதா, அல்லது சிவிரி உலர்த்துறதா? சிவிரி உலர்த்தல். அதிக வினைத்திறன்னா கட்டாயம் அதிக செலவு கூடவா இருக்குமா இல்லையா? செலவு கூடவா இருக்கும். அவளுங்களா? சூரிய ஒளியில் உலர்த்தல்ன்றது செலவு குறைவு, பட் வினைத்திறன் செலவு குறைவு. அதே மாதிரி வினைத்திறன் என்னது? குறைவு. சிவிரி உலர்த்தல்ன்றது வினைத்திறன் கூட, அதே மாதிரி செலவும் கூட. பெரும்பாலும் நாங்க ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்துற மெத்தட் அடுப்புக்கல்ல உலர்த்துறது, கனலில உலர்த்துறது. விளங்குதா? அதான் ஸ்ரீலங்கால பெரும்பாலும் நாங்க பயன்படுத்துற மெத்தட் ஒண்ணு அடுப்புக்கல்ல உலர்த்துறது. சரியா? கனல் அடுப்புல உலர்த்துறது, சும்மா அடுப்புல. ஓகே, சரி, நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. அந்த உலர்த்தின பால் என்ன திரவ நிலையில இருக்குமா இல்லாட்டி திண்ம நிலையில இருக்கும்? இப்ப உலர்த்தின பால்ன்றதுடா ஈரடிப்பு இதாக்குன பிறகு எப்படி கேட்டீங்கன்னா ஓரளவு கட்டியாக இருக்கும், ஓரளவு கட்டியா இருக்கும். சரி, ஆனா ஈரடிப்பு அகற்றும், ஓரளவு கட்டியா இருக்கும், ரொம்ப இல்லை. சரியா? பப்பாசி பால் ஓரளவு இருக்கும். ஓகே, சரியா? அரை திண்ம நிலைன்னு சொல்லிடாது தம்பி. எப்படி சொல்றது? நீ சொல்ற அரை திண்ம நிலைன்னா அது ஜெலி மாதிரி. விளங்குதா? ஓரளவுனா எப்படி சொல்றதுனாடா, திரவம் தான், இல்லன்னு இல்ல, இருந்ததை விட கட்டியா இருக்கும், திக்கா இருக்கும். இப்ப நான் சொல்றேன், தேன்ன்றதுடா அரை திரவமா? இல்லையே, திரவம் தானே. ஆனா என்ன டிக்கா இருக்குன்னு விளங்குதா? அந்த மாதிரி டிக்கா இருக்கும் பால். மில்க் மெய்ட் மாதிரி அப்படி கூட சொல்லலாம். அது நல்ல டிக்கா இருக்கும் பால். நான் வேணா போட்டோஸ்ல தான் எடுத்து காட்ட முடியும், ரியலா எடுக்கல, போட்டோஸ்ல எடுத்து காட்ட முடியும், இருக்கு. ஓகே, சரி.
அப்ப உடன்பாடை உலர்த்துற முறைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க. நிறம் மாற்றம் அடையாதா? கட்டாய நிறம் மாற்றம் அடையும் சூரிய ஒளியில உலர்த்தினா. உலர்த்துற இது அல்ல, அதுதான் சொல்ல வரேன். இப்ப பப்பாசி பாலை நீ உலர்த்தும் போது அந்த பெப்பைன்ற தரம் எதுல தங்கி இருக்குன்னா, நீ உலர்த்தும் முறையில தான் தங்கி இருக்கு பெப்பைன்ற தரம். உலர்த்துறதுக்காக நீ 3 முறை பயன்படுத்து. ஒண்ணு சூரிய ஒளியில உலர்த்துறது, 2வது கனல் அடுப்புல உலர்த்துறது, 3வது சிவிரி உலர்த்துறது. சூரிய ஒளியில் உலர்த்துறது எப்படின்னா, பாலை தட்டுக்கள்ல பரப்பி சூரிய ஒளியில உலர்த்துவோம். இதன் போது பப்பைன்ற தரம் குறையும். விளங்குதா? அதுல உள்ள நொதிய செயற்பாடு இலகுவில் அற்றுப்போக இடம் உண்டு. சூரிய ஒளியில் உலர்த்தும் போது எங்களால வெப்பநிலையை கட்டுப்படுத்த இயலாது. கட்டாயம் நொதிய தொழிற்பாடு அற்று போயிடும். பிரத்யேசு நொதிய தொழிற்பாடு அற்று போயிடும். அதுக்கப்புறம் பால் என்ன நடக்கும்? கபில நிறமாக மாற்றும் இடம் ஒன்று. பீடை தாக்கங்கள் நோய்பீடை தாக்கங்களும் ஏற்பட சான்சஸ் இருக்கு சூரிய ஒளியில உலர்த்தும் போது. அடுத்தது கனல் அடுப்புல உலர்த்துறது. கனல் அடுப்புல உலர்த்துறது தான் பரவலாக நாங்க ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பயன்படுத்துற ஒரு மெத்தட். எப்படின்னா, களிமண்ணில் ஆக்கப்பட்ட அடுப்புகளை பயன்படுத்தி சாதாரண 4 to 5 மணித்தியாலங்கள் செலவிடப்பட்டு செய்யற ஒரு முறை தான் இந்த அடுப்புக்கள்ல உலர்த்துறது. 4 to 5 மணித்தியாலம். சோ பெரும்பாலும் நாங்க பயன்படுத்துற வெப்பநிலை எப்படி? அடுப்புக்கள்ல உலர்த்தும் போது, கனல் அடுப்புல உலர்த்தும் போது 35 to 40 பாகை செல்சியஸ் கிட்டத்தட்ட. நீங்க 34 to 40 எழுதினாலும் சரி, 35 to 40 எழுதினாலும் சரி. கட்டாய உலர்த்த முன் பாலை என்ன செய்யணும்? வடித்து கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரப்பருக்கும் அதே தான். பாலை நீ வடிக்கிறதுக்கு போது பாலை பப்பையின் பிரித்து எடுக்கிறதுக்கு போது கட்டாயம் என்ன செய்யணும்? உலர்த்துறதுக்கு போது கட்டாயம் பாலை வடிச்சு எடுக்கணும். அப்பதான் உயர்தர பப்பையினை உன்னால பெற்றுக்கொள்ள முடியும். உலர்த்திய பாலை காற்று புகாதவாறு மூடுபடக்கூடிய களிப்பாத்திரங்களில் அல்லது பொலித்தீனால் மறைப்பிடப்பட்ட உலோக பாத்திரங்களில் எப்படிப்பட்ட இடத்துல வைக்கணும்? குளிரான இடத்துல வைக்கணும். அது உனக்கு தெரியும். குளிரான இடத்துல சேகரிச்சு வைக்கணும். எப்படிப்பட்ட பாத்திரத்துல மூடணும்? காற்று புகாதவாறு மூடுபடக்கூடிய களிப்பாத்திரமா இருக்கட்டும், பொலித்தீனாலா இருக்கட்டும், நாங்க மூடலாம். ஆனா குளிரான இடத்துல தான் களஞ்சியப்படுத்தணும். இதுவே நாங்க பப்பாசி பால் உற்பத்தி பாரிய அளவு செய்ய போறோம், அப்ப நாங்க என்ன அடுப்பு சார் பயன்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றிடக்கணலி பயன்படுத்தும். நோட் திஸ் பாயிண்ட், வெற்றிடக்கணலி. அதன் வெப்பநிலை நோட் பண்ணிக்கோ, 65 பாகை செல்சியஸ் தொடக்கம் 80. இதுல 650 கொடுத்துருக்கு, அது பிழை. அதாவது இந்த பாகை தான் 0வா வந்துருச்சு. சோ பாகைன்னு போட்டுக்கோங்க, 0 அடிச்சுட்டு பாகைன்னு போட்டு. சோ 65 to 80 பாகை செல்சியஸ்ல நாங்க என்ன செய்வோம்? உலர்த்துவோம். எதை? வெற்றிட கணலில் உலர்த்தும் போது 65 to 80 பாகை செல்சியஸ்ல உலர்த்துவோம். இவ்வாறு பெறப்படும் பப்பை 50 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில 6 to 12 மாதங்கள் வரையும் உறுதியா இருக்கும். விளங்குதா? நாங்க இப்படி உலர்த்தி பெற பப்பையின் 50 பாகை செல்சியஸ்ல 6 to 12 மணித்தியாலம் எப்படி இருக்கும்? உறுதியா இருக்கும். விளங்குதா? சோ இதை ஞாபகத்துல வச்சுக்கோ. இது எக்ஸாம்ல கேட்டு வந்துருக்கு. அடுத்தது சிவிரி உலர்த்தல். சிவிரி உலர்த்தல் என்ன சொல்லுங்க? மாதங்களா மணித்தியாலங்களா? 6 to 12 மணித்தியாலங்கள் தான். ஜஸ்ட் கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறேன். சரி மாதங்கள். சாரி, ஜஸ்ட் அப்படி இருங்க. ஜஸ்ட் மினிட். ஜஸ்ட் மினிட் அப்படியே இருங்க, கொஞ்சம் இருங்க. 6 to 12 மணித்தியாலம் தான் நினைக்கிறேன். ஓகே, மணித்தியாலம் அப்படியே இருங்க. ஜஸ்ட் கொஞ்சம் செக் பண்ணி சொல்றேன்.
ஓ 6 to 12 மணித்தியாலம் போட்டுக்கோங்க. எஸ், மாதம் இல்ல மணித்தியாலம் போட்டுக்கோங்க. 6 to 12 மணித்தியாலம் போட்டுக்கோங்க, மாதம் இல்ல மணித்தியாலம் போட்டு. சார் சார் ஓகே, சொல்லுங்க. சார் அது பப்பாசி பாலோட செறிவு அப்படியேவா சார் இருக்கும்? அல்லாட்டி அது நம்ம பதப்படுத்துற நேரம் குறையுமா சார்? கொஞ்சம் இருங்க, அப்படியே இருங்க. ஜஸ்ட் மினிட், கொஞ்சம் இருங்க. இந்த 6 to அந்த இதை கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன். என்ன கேட்டீங்கன்னா, நெட்ல 6 months to 8 months கொடுத்துருக்கு. இதை நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா பப்பைனை நாங்க 50°C வெப்பநிலையில வச்சிருந்தா 6 அது எனக்கு அது கொஞ்சம் குழப்பம். அதை கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன். எனக்கு கிட்டதுலயும் ஒரு நிமிஷம், நான் அதை பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. சரியா? சரியா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாத்தி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு கட்டாயம் அடுத்த கிளாஸ்ல. ஓகே, ஸோ ஓகே, நீங்க என்ன கேட்டீங்கம்மா, சொல்லுங்க. சார் அந்த பப்பாசி பாலை பதப்படுத்துற நேரம் அதோட செறிவு அதிகமாவே தான் இருக்குமா இல்லாட்டி குறையுமா சார்? செறிவு குறைஞ்சிரும். பப்பாசி பால் ஓகே செறிவு சார். குறைஞ்சிரும். பட் பப்பையோட தரம் உயர்வா இருக்கும். பப்பையோட தரம் உயர்வா இருக்கும். ஓகே, ஓகே சார். அடுத்தது சிவிரி உலர்த்தல். ஓகேயா? சிவிரி உலர்த்தல் என்பது பரும்படி உற்பத்தியில பயன்படுத்தப்படுகின்றது. பிரதானமா நாங்க பரும்படி உற்பத்தியில பாத்தீங்களா இருந்துச்சுன்னா சிவிரி உலர்த்தல், அதாவது பெரிய பெரிய உற்பத்திகள்ல நாங்க சிவிரி உலர்த்தல் தான் பயன்படுத்துறோம். இதுக்கு பாரிய செலவு ஏற்படும். எனினும் உயர்தரமான பப்பைனங்களால பெற்றுக்கொள்ள முடியும். இங்க பப்பைண்ட விளைச்சலானது பப்பாசி காய்ட வகை, பால் வெட்டும் காலம், பயிர் செய்யும் பிரதேசம், தாவரத்தின் நிலை என்பவற்றிற்கேற்ப வேறுபடும். அப்ப பப்பைண்ட விளைச்சல் எதுக்குமே வேறுபடும். பப்பாசிட வகை, பால் வெட்டும் காலம், பயிர் செய்யும் பிரதேசம், தாவரத்தின் நிலைக்கேற்ப பப்பாசியிட இருந்து எடுக்கிற பப்பைண்ட விளைச்சல் வேறுபடும். பால் பெறப்பட்ட பின் அப்பப்பாசி காய்களில் இருந்து பெத்தீனை நாங்க பெற முடியும். ஓகே, பெத்தீன் எனப்படுகிறத நாங்க பெற முடியும். ஓகேயா? சரி, சோ இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பாலை எடுத்துட்டு நாங்க பப்பைனை பிரித்து எடுக்கிறோம்னு வைங்க. இந்த பப்பைன் என்பது ஒரு உலர்பால், விளங்குதா? சோ அப்ப பப்பாசி பாலை பிரித்தெடுக்கிற, ஓகேயா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்பாசி பாலை பிரித்தெடுக்கிறதுக்கு பாத்தீங்களா இருந்துச்சுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி சொல்ற, நல்லா கவனிங்க. பப்பாசி பாலை பிரித்தெடுத்து அதை உலர்த்துற நேரம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நாங்க 3 முறை பயன்படுத்துறோம். 1 சூரிய ஒளியில் உலர்த்தல், 2வது அடுப்புகளில் உலர்த்தல், 3வது சிவிரி உலர்த்தல். இதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? எக்ஸாம்ஸ்லயும் இது சம்பந்தப்படுத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு அந்த 6 to 12 மாசம் அதை கொஞ்சம் கேட்டுட்டு சொல்றேன். ஏன்னா நான் ரிசோர்ஸ் புக்ஸ்ல 6 to 12 தான் பார்த்தேன். எனக்கும் டவுட் ஒன்று இருக்கு, அது மணித்தியாலமா மாதமானு. நெட்லனா மாதம்னு கொடுத்துருக்கு. ஸோ நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ரிசோர்ஸ் புக்ஸை பார்த்துட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு கிளியரா. ஓகேயா? சரி, ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்கா அதுல உங்களுக்கு? வேற எதுவும் டவுட் இருக்கா சார்? ரப்பர்ல சொல்லுங்க. நம்ம பால் எடுத்து போட்டு அந்த அந்த வெட்டின பகுதியில உறைஞ்சிருக்கும்ல பால், அந்த உலர்ந்த அதை பால், கட்டாயம் அகற்றிடணும். அதை அகற்றுவா தானே அதுல? அது கட்டாயம் அகற்றணும் நம்ம. சரியா? ஓகே சார். ஓகே, சிஸ்டம் இல்லை அப்படியே. ரிசோர்ஸ் புக்ஸ்லனா 6 to 12 months தான் போட்டு இருக்கு. ஓகே, நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. எதுக்குமே செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே, ஓகே. சரி, வேற எதுவும் டவுட் இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க தம்பி. அந்த 2 விதமான வெப்பநிலை போட்டிக்கல, 34 தொடக்கம் 40. அது சாதாரண 34 தொடக்கம் 40ன்றது சாதாரணமா நீங்க போற நிலை உலர்த்துறது. அதாவது களிமண் அடுப்பு, களிமண் போரணைன்னு சொல்லுவாங்க, களிமண் அடுப்பு. அதுல செய்யும் போதுதான் 35 to 40 அல்லது 34 to 40. விளங்குதா? வெற்றிட கனகடுப்புல செய்யும் போதுதான் 65 to 80.
வெற்றிட கனல் அடுப்புல செய்யும் போது தான் 65 to 80. சரிதானே? ஓகேயா? சரி. அடுத்தது நாங்க பார்க்க போறது பைனஸ் ரெசின். பைனஸ் ரெசின்றது அது ஸ்ரீலங்காவோட பைனஸ் மரத்துக்குன்னு தனியா ஒரு ரெசினுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. ரெசின் என்பது நன்கு வளர்ந்த நன்கு இறுக்கமாக பட்டை பொருந்தியுள்ள ஒரு ஆரோக்கியமான பைனஸ் தாவரத்திலிருந்து தான் ரெசின் நாங்க பிரித்தெடுப்போம். ரெசின் பிரித்தெடுப்பதற்கு என்ன ஒரு நிபந்தனை கேட்டீங்கன்னா, நிலமட்டத்திலிருந்து 60 to 90 சென்டிமீட்டர் உயரமான 60 to 90 சென்டிமீட்டர் உயரமான 25 சென்டிமீட்டர் நீளமான வெட்டி இடப்படும். அதுவும் எந்த ஷேப்ல இடப்படும்னா இந்த மாதிரி வி ஷேப்ல இடப்படும். வெட்டி இடப்பட்டு இப்படி ரெசின் வடிஞ்ச ரெசினை சேகரிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சிருக்கோம். சரியா? ஸோ வி ஷேப்ல தான் நாங்க வெட்டுவோம். ஒரு வெட்டும் எவ்வளவா இருக்கணும்? 25 சென்டிமீட்டர் நீளமா இருக்கணும். இங்கிட்டு 25, இங்கிட்டு 25. சரியா? அதிக ரெசினை பெறுவதற்கு நாங்கள் வி வடிவ வெட்டுக்கள் தான் பல இட வேண்டும். நான் வரைஞ்ச மாதிரி வி வடிவ வெட்டுக்கள் பல இட வேண்டும். இந்த வெட்டுக்களின் கீழந்தத்தில் ரெசினை சேகரிப்பதற்காக கட்டாயம் பாத்திரம் ஒன்றை அமைத்தல் வேண்டும். இதற்கு உதாரணம் இங்க கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. சரி, எப்படித்தான் இருக்கும் ரெசின் மரத்துல இப்படி ரெசின் பிரித்தெடுக்கிறது, பைனஸ் மரத்துல ரெசின் பிரித்தெடுக்கிறது. அடுத்தது பதநீர் பெறல். பதநீர் பெறது உனக்கு ஏற்கனவே தெரியும். உனக்கு தென்னை, பனை, கித்துள் ஆகியவற்றின் பூந்துணரை சீவுவதன் மூலமாக பதநீரை நீ பெற்றுக் கொள்ளலாம். இதற்கென நீ பயன்படுத்துற பூந்துணர் என்பது விரியாத பூந்துணர் கயிற்றினால் கட்டப்பட்டு பின்னர் அதனை வெட்டி மருந்து பூசி நாள்தோறும் பதநீர் என்ன செய்யப்படும்? பெறப்படும். அந்த பதநீர்ல இருந்து தான் வினாக்கிரி, பாணி, கருப்பட்டி, கல்லு, பனங்கல்லு, தென்னங்கல்லு, ஓகே, அந்த மாதிரி கல்லு பிரித்தெடுக்கப்படும். இது பதநீர் பெறுறது. ஸோ பதநீர்ன்றது எப்படி பெறுறாங்க? தென்னை, பனை, கித்துள் போன்றவற்றின் பூந்துணரை சீவுவதன் மூலமாக பதநீர் பெற்றுக்கொள்ளப்படுது. அடுத்தது நாங்க பார்க்க சொல்லுங்க. பதநீர்ல இருந்து அந்த கருப்பட்டி அதில் உற்பத்தி செய்யறதானே, அந்த டைம்ல அதுல நொதிய தாக்கம் எதுவும் நடைபெறாது தானே சார்? கட்டாயம் நடைபெறும். நொதிய தாக்கங்கள் ஓகே நடைபெறும். ஓகே, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நீங்க பதநீரை எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். சரியா? நான் சொல்றது கவனிங்க. பதநீர் எடுத்தீங்களா இருந்துச்சுன்னா நல்லா யோசிங்க. ஃபர்ஸ்ட் சாதாரண நாங்க பதநீர்ல இருந்து தான் எதை உற்பத்தி செய்யறோம்? படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? நொதிய தாக்கங்கள் மூலமாக தான் நாங்க என்னத்தை உற்பத்தி செய்வோம்? வினாக்கிரிக்கு என்னத்தை உற்பத்தி செய்வோம்? எத்தைல் ஆல்கஹால். யோசி எத்தனால். சாதாரணமா ஒரு பதநீர்ல இருந்து தானே முதலாவது என்ன எடுக்கிறோம்? எத்தனால். அந்த எத்தனால்ல இருந்து தானே நாங்க என்னத்தை செய்யறோம்? எத்தனால்ல இருந்து தான் என்ன செய்வோம்? ஆக்சியேற்ற செயற்பாட்டு மூலமாக என்ன செய்வோம்? நாங்க வினாக்கிரி எடுத்துக்கொள்வோம். கட்டாய நொதிய செயற்பாடு என்பது நடைபெறும். அந்த நொதிய செயற்பாடை தடுக்கிறதுக்கு தான் கல் எடுக்கும் போது பாருங்க உங்களுக்கு சுண்ணாம்பு போடுவாங்க. பார்த்திருக்கீங்க? சுண்ணாம்பு போடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? சுண்ணாம்பு போட்டு பதநீர் எடுக்கிறது. மருந்து சுண்ணாம்பா சார்? பூசுற மருந்து சுண்ணாம்பு. சுண்ணாம்பு தடவி எடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கல் எடுப்பாங்க. பதநீர் எடுத்துதான் அதை கல்லா மாத்துவோம். சரி, அடுத்தது மரமுந்திரி பிசின். மரமுந்திரி பிசின்றது இதுக்கு விசேடமான முறைன்னு ஒண்ணுமே இல்லை. சரியா? கத்தி போன்ற உபகரணம் ஒன்றினால் முந்திரிகையிட மரப்பட்டையை வெட்டி பிசின் எடுப்பாங்க. விளங்குதா? சோ மொத்தமா நம்ம 5 விஷயம் பார்த்திருக்கோம். ஒண்ணு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ரப்பர், ரெண்டாவது பப்பாசி, மூணாவது பைனஸ், ரெண்டாவது பதநீர், 5வது மரமுந்திரிகை பிசின். ஓகே, அப்ப உங்களுக்கு புரியுதா? சொல்லுங்க. மரமுந்திரிகை பிசின் வச்சுமா நார்கள் எடுப்பாங்க. சரியா? பிசினை நிறைய விஷயங்கள் ஒட்டுதலுக்கு பயன்படுத்துவாங்க. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு மரமுந்திரி பிசின்ல. விளங்குதா? ஓகே, சரிதானே? அடுத்தது ஓகேயா? மருந்தாவும் பயன்படுத்துவாங்க மரமுந்திரி பிசினை. ஓகே, வேற ரெசின் யூஸ் வாசனை திரவியம். கூடுதலா வாசனை திரவியம், மருந்து, மூலிகை உற்பத்திகள். அந்த மூலிகை மருந்து உற்பத்திகள் போது அந்த வாசம், ரெசின்றது வாசம் தான், அப்படி வாசமா இருக்கும். விளங்குதா? ஸோ அதெல்லாமே நாங்கள் ஃபுல்லாவே வாசனை திரவியங்கள் உற்பத்திக்கு பயன்படுத்தும்.
சரி, இப்ப நாங்க பார்க்க போறது தாவர பிரித்தெடுப்புகள் பத்தி பார்க்க போறோம். சோ இதுக்கு முதல் தாவர சுரப்புகள், தாவர சாறு பத்தி படிச்சுட்டோம். இப்ப தாவர பிரித்தெடுப்புகள் பத்தி பார்க்க போறோம். முதலாவது தாவர பிரித்தெடுப்பு. ஒரு குறிப்பிட்ட முறையை பயன்படுத்தி தாவர பாகங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் தாவர எண்ணெய் மற்றும் ரெசின் வகைகள் தான். எப்படி? ஒரு குறிப்பிட்ட முறையை பயன்படுத்தி தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும் தாவர எண்ணெய் மற்றும் ரெசின் வகைகள் தான் தாவர பிரித்தெடுப்புன்னு சொல்லி நம்ம சொல்றோம். பிரதானமா தாவர பிரித்தெடுப்போட முக்கியத்துவம் என்னன்னா, அந்த தாவர பிரித்தெடுப்புல இருந்து பொருளாதார நன்மைகளை தான் நாங்க பெற்றுக்கொள்றோம். அதாவது அதை விற்பனை செய்து லாபத்தை பெற்றுக்கொள்றோம். தாவர பிரித்தெடுப்பின் போது அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தாவர பிரித்தெடுப்புக்குன்னே அதுல ரசாயன கூறு இருக்கிறனால தனித்துவமான மனம் ஒன்று இருக்கும். அது நீ ரெசினா எடுக்கட்டும், பிசின் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுல ஒரு தனித்துவமான மனம் ஒன்று இருக்கும். உதாரணமா, வெண்சந்தன மரத்தின் இருந்து சந்தன எண்ணெயும் வளப்பட்டை, ஓகே, வளப்பட்டைன்ற மரம், ஓகே, நோட் பண்ணிக்கோங்க இந்த மரத்தை. வளப்பட்ட மரத்துல இருந்து தான் நாங்க அகாவுட் ரெசின் என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்றோம். இது மிக மிக அதிக அளவு விலை கொண்டது. விளங்குதா? எகிப்திய மக்கள் பாத்தீங்களா இருந்தா பயன்படுத்தப்படுற ஒரு வாசனை திரவியம் அகாவுட் ரெசின். ஆரம்ப காலத்துல பயன்படுத்தப்பட்டது, எகிப்திய மக்களால பயன்படுத்தப்பட்டது அகாவுட் ரெசின். சரியா? சோ சந்தன மரத்துல இருந்து நாங்க சென்டோல்ன்ற ரசாயனமும் சந்தன எண்ணெயும் எடுத்துக்கொள்றோம். வளப்பட்ட மரத்துல இருந்து அகாவுட் ரெசினும் அக்ரோபியூரான், யுடேஸ்மென், குலாசென் எனப்படுகின்ற ரசாயன பதார்த்தங்களையும் பிரித்தெடுக்கிறோம். சரியா? அடுத்தது தாவர பிரித்தெடுப்புகள். தாவர பிரித்தெடுப்புகள் 2 வகைப்படும். ஒண்ணு எண்ணெய், இன்னொன்னு ரெசின். அது உனக்கு தெரியும். பிரதானமா தாவர பிரித்தெடுப்புகள் 2ன்னு கேட்டா 2 தான். என்ன? ஒண்ணு ஆவி பரப்புள்ள எண்ணெய். அப்ப கட்டாயம் அதுல என்ன இருக்கும்? ஆவி பரப்புள்ளதுன்னா ரெசின். ஆவி பரப்பற்ற எண்ணெய்ன்றது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சமையலுக்கு பயன்படுத்துவோம். ஆவி பரப்புள்ள எண்ணெய் என்பது வாசனை திரவியங்களா பயன்படுத்தும். நோட் திஸ் பாயிண்ட். என்னைக்குமே ஆவி பரப்புள்ள எண்ணெய கவனி, ஆவி பரப்புள்ள எண்ணெய நாங்க ஆவி பரப்புள்ள எண்ணெயை பெரும்பாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம்னா சமைத்தலுக்கு பயன்படுத்துறது குறைவு. சமைத்தலுக்கு பயன்படுத்துறது குறைவு. ஆவி பரப்புள்ள எண்ணெய் எல்லாமே வாசனை திரவியங்களாக தான் பயன்படுத்தப்படும். அது சந்தன எண்ணெய், கருவாய் எண்ணெய், ஏல எண்ணெய், யூக்கலிப்டஸ் எண்ணெய், வெட்டிவேர் எண்ணெய், மிளகுவித்த எண்ணெய், கராம்பிலை எண்ணெய், சிற்றனெல்ல எண்ணெய், மல்லிகை எண்ணெய், ரோசா எண்ணெய், இது எல்லாமே என்னது கூடுதலாக எதுக்கு பயன்படுத்துறது? வாசனை திரவியங்கள் மற்றும் அந்த பூச்சிக்கடி இல்ல சிலாக்களுக்கு இருக்க பூச்சிக்கடி அது வேறு. நான் சொல்றது ஒரு ரியல் பூச்சிக்கடி. சரியா? ஸோ ரியல் பூச்சிக்கடின்றது தெரிஞ்ச சில பூச்சி பூச்சி அந்த மாதிரி கடிச்ச அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எண்ணெய்களை பயன்படுத்துவோம். சிற்றனெல்ல எண்ணெய், இப்போ நுளம்பு கடிக்கெல்லாம் பயன்படுத்துவோம். சிற்றனெல்ல ஆயில் எல்லாம் பயன்படுத்துவோம். விளங்குதா? சரி. அடுத்தது ஆவி பரப்பற்ற எண்ணெய். ஆவி பரப்பற்ற எண்ணெய் என்பது என்னதுன்னா, இது பெரும்பாலும் சமையலுக்கு பயன்படுத்துறது. ஏன்னா இதுல கூடுதலாக ஆவி பரப்பற்ற சேர்வைகள் தான் இருக்கு. ஆவி பரப்புள்ள எண்ணெயில எல்லாமே ஆவி பரப்புள்ள சேர்வைகள் தான் இருக்கு. ஆவி பரப்பற்ற எண்ணெய்கள் எல்லாமே என்ன எண்ணெய்கள்? சமையலுக்காக பயன்படுத்துற எண்ணெய்கள். தேங்காய் எண்ணெய், ஒலிவ் ஆயில், சோள எண்ணெய், ஜொஜோபா ஆயில், கடுகு எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், பாம் எண்ணெய், இது எல்லாமே என்னது? சமையலுக்காக பயன்படுத்துற. முதலாவது தாவர பிரித்தெடுப்புகள்ல எடுக்கப்படுற முறைகள். அதாவது ஆவி பரப்புள்ள எண்ணெய் எவ்வாறு பிரித்தெடுக்கிறாங்க? 2 முறையில பிரித்தெடுக்கிறாங்க. ஒண்ணு கரைப்பான் பிரித்தெடுப்பு மூலமாகவும், அடுத்தது காய்ச்சி வடித்தல் மூலமாகவும். காய்ச்சி வடித்தல் 2 வகை இருக்கு. ஒண்ணு நீரில் காய்ச்சி வடித்தல், இன்னொன்னு நீராவியில் காய்ச்சி வடித்தல். உனக்கு தெரியும் எது ஸ்பெஷல், எது வினைத்திறன்? நீரா நீராவி? நீராவி. அடுத்தது ஆவி பரப்பற்ற எண்ணெய். ஆவி பரப்பற்ற எண்ணெயை பிரித்தெடுக்கிறது. அதாவது நாங்க ஏற்கனவே படிச்சோம், தேங்காய் எண்ணெய் எல்லாம் பிரித்தெடுக்கிறதுக்கு பயன்படுத்துற என்னது? அமுக்கத்தை பிரயோகித்து பிரித்தெடுக்கிறது. அதாவது பிரஸ்ட் மெத்தட் இப்படி சொல்லுவாங்க, இல்லாட்டி பிரஷர் மெத்தட். அமுக்கத்தை பிரித்தெடுப்பு 2 நிபந்தனை இருக்கு. ஒண்ணு சூடான நிலைமையின் கீழ், இன்னொன்னு குளிரான நிபந்தனையின் கீழ். இதையும் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். உதாரணம், சூடான நிபந்தனையின் கீழ் பிரித்தெடுக்கப்படுற எண்ணெய் என்னது? ஹைலி டெம்பரேச்சர், அதாவது ஹை டெம்பரேச்சர் பிரஸ்ட் மெத்தட் அப்படின்னா என்னது? சூடான நிலைமையின் கீழ் அமுக்கத்தை பிரயோகித்து பிரித்தெடுக்கிறது. சாதாரண தேங்காய் எண்ணெய் எல்லாமே சூடான நிலைமையின் கீழ் அமுக்கத்தை பிரயோகித்து பிரித்தெடுக்கிறது. பட் அந்த வர்ஜின் கோகனட் ஆயில், தூய்மை மாறா தேங்காய் எண்ணெய், அதாவது இயல்பு கடாத தேங்காய் எண்ணெய், எஸ், இதெல்லாமே குளிரான நிலைமையின் கீழ் பிரித்தெடுக்கிறது. அடுத்தது ஆஸ் யூஷுவல் 2 எண்ணெயையும் நாங்க கரைப்பான் பிரித்தெடுப்பு மூலமா பிரித்து கொள்ளலாம்.
முதலாவது இது வரைக்கும் எக்ஸாம்ல வந்ததில்லை, எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி. நோட் திஸ் பாயிண்ட். ஆவி பரப்பற்ற எண்ணெயை பிரித்தெடுக்கிறது. முதலாவது அமுக்கத்தின் கீழ் பிரித்தெடுத்தல், பரதி எடுத்தல்ல பிரித்தெடுத்தல். நோட் படிக்கும், பிரித்தெடுத்தல். ஆவி பரப்பற்ற எண்ணெயை எவ்வாறு பிரித்தெடுக்கிறாங்க? முதலாவது அமுக்கத்தின் கீழ் பிரித்தெடுக்கிறாங்க. இது ஏற்கனவே நான் உனக்கு சொன்னதுதான், திருப்பி சொல்ல எனக்கு சொல்றேன், உனக்கு தெரிஞ்சது தானே. தேங்காயில இருந்து எண்ணெய் எப்படி பிரித்தெடுக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் தேங்காயை நல்லா துருவி மெல்லியதா துருவிட்டு நல்லா உலர வைப்பாங்க. எதுக்கு? நீரின் சதவீதத்தை குறைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் பாலை நல்லா புளிஞ்சு அந்த புளிஞ்ச பாலை நல்லா என்ன செய்வாங்க? சூடாக்குவாங்க. சூடாக்கி பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா எண்ணெய் வேறையா நீர் வேறையா இருக்கும். நீர் ஆவியாக செய்து எண்ணெயை மட்டும் பிரித்தெடுப்பாங்க. இதுவே நீ வித்துக்கள்ல இருந்து பெறியா இருந்துச்சுன்னா வித்துக்களை உலர்த்தி அரைச்சி இதை எடுத்து சாறு எடுத்து அந்த சாரை நல்லா சூடாக்கும் போது என்ன நடக்கும்? எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வரும். பெரும்பாலும் நாங்க வித்துக்களை பிரித்தெடுக்கிறதுக்கு நாங்க ஆரம்ப காலத்துல செக்கு தெரியுமா? செக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பெரிய அன்னைக்கும் காட்டுன்னு உங்களுக்கு. அதாவது ஒரு உபகரணம், செக்குன்ற ஒரு உபகரணம். அந்த மாதிரி பெரிய அதாவது விலங்குகள் மாடுகளை பயன்படுத்தி அப்படியே சுத்துவாங்க, இல்லாட்டி மெஷின்ஸை பயன்படுத்தி சுத்துவாங்க. அப்படி சுத்தி எடுக்கிற எண்ணெய்ன்றது மிக தரம் வாய்ந்ததா இருக்கும். செக்குல ஆட்டுற எண்ணெய் எல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும் அதுல சமைச்சா. வெட்டிக்குளோல நான் போன நேரம் என் ஃப்ரெண்டு அங்க போன நேரம் தான் நிறைய விஷயங்கள் காட்டினான். வெட்டிக்குள போற நேரம் தான் நான் அந்த விஷயம் பார்த்தேன். செக்குல ஆட்டின எண்ணெய் அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு, அப்படி டேஸ்ட். சரியா? எந்திரத்தில் இட்டு அரைச்சி பிழிந்து எடுக்கிறதுக்கும் செக்குல ஆட்டுறதுக்கும் அது ஒரு தனித்துவமான டேஸ்ட் வருது. ஏன்னே தெரியல, எனக்கு தெரியாது. அது ஒரு தனி டேஸ்ட் வருது. சோ தேங்காய் எண்ணெய அமுக்கத்தின் கீழ் பிரித்தெடுத்தல் ஓகே தானே? இது நீங்க ஏற்கனவே படிச்சது தானே? இது இந்த ரெண்டு மெத்தட் ஏற்கனவே படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? கரைப்பான் பிரித்தெடுப்பு ஏற்கனவே படிச்சீங்க, எண்ணெய் பிரித்தெடுப்புல படிச்சீங்களா இல்லையா? கரைப்பான் பிரித்தெடுப்பு என்னது? அதே விஷயம்தான். நன்கு உலர்ந்த தேங்காய் நல்லா மெல்லியா துருவி பெரிய பாத்திரத்துல நீர் ஊற்றப்பட்டு 3 to 4 மணித்தியாலங்க நல்லா தேங்காயை அவிப்பாங்க. அவிச்சு அதுல வார தேங்காய் பாலை நல்லா பிழிஞ்சி தேங்காய் பாலை அடுப்புல ஊத்தி நல்லா சில மணித்தியாலங்களுக்கு கொதிக்க விடுவாங்க. கொதிக்க விட்டோன்னே தேங்காய் பால்ல இருந்து எண்ணெய் வேறாகும். அந்த எண்ணெயை தனியா பிரிச்சு எடுத்து அந்த எண்ணெய் எப்படி வேறாகும்? எண்ணெய் படையாக வேறாகும். பாலாட இருக்கிற மாதிரி ஒயிட் கலரா எண்ணெய் வேறாகும். அந்த ஒயிட் கலர் படையை எடுத்து திருப்பி என்ன செய்வோம்? கொதிக்க செஞ்சு அதில் உள்ள நீரை ஆவியாகி அகற்றி சுத்தமான தேங்காய் எண்ணெயை பெற்றுக்கொள்வோம். இதுதான் கரைப்பான் பிரித்தெடுப்பு. நாங்க கரைப்பானாக என்ன பயன்படுத்துறோம்? ஆவி பரப்பற்ற எண்ணெய் பிரித்தெடுப்புல கரைப்பானாக என்ன பயன்படுத்துறோம்? இப்பதான் சொன்னேன், நீரை பயன்படுத்துறோம். எஸ், நீரை பயன்படுத்தும். வெரி குட். அடுத்தது ஆவி பரப்புள்ள எண்ணெய் பிரித்தெடுக்கிறது. இதுவும் உனக்கு தெரியும். ஆவி பரப்புள்ள எண்ணெய்னா என்னது? வாசனை திரவியங்களுக்காக பயன்படுத்துற எண்ணெய். இது ரொம்ப கவனம். ஆவி பரப்பற்ற எண்ணெய் நீ பிரித்தெடுத்துடலாம், ஆனா ஆவி பரப்புள்ள எண்ணெய் பிரித்தெடுக்கிறது தான் உனக்கு ரொம்ப செலவு கூடியது. சரியா? தாவரத்தின் வித்து, பூவரும்பு, இலைகள், வேர், தாவரப்பட்ட எல்லாத்தையும் பகுதியில இருந்து எண்ணெய் எடுத்துக்கொள்ளலாம். ஆவி பரப்புடைய எண்ணெய் எடுத்துக்கொள்ளலாம். எங்கெங்க? வித்து, பூவரும்பு, இலைகள், வேர், தாவரப்பட்டையில இருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆவி பரப்புள்ள எண்ணெய் பிரித்தெடுக்கிறதுக்கு பிரதானமா யூஸ் பண்றது 2 மெத்தட். ஹைட்ரோ டிஸ்டிலேஷன், நீரில் காய்ச்சி வடித்தல். ஸ்டீம் டிஸ்டிலேஷன், நீராவியில் காய்ச்சி வடித்தல். நாங்க முதலாவது நீரில் காய்ச்சி வடித்தல், நீராவியில் காய்ச்சி வடித்தலுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் டிஃபரெண்ட். நான் ஏற்கனவே அதையும் சொல்லி கொடுத்தோம். நீரில் காய்ச்சி வடிக்கும் போது குறிப்பிட்ட தாவர பாகங்களை நீரில் இட்டு கொதிக்க வைப்போம். ஆனா நீராவியில் காய்ச்சி வடிக்கும் போது என்ன செய்வோம் தெரியுமா? அந்த தாவர பாகங்களின் ஊடாக என்ன செய்வோம்? நீராவிய அனுப்புவோம். எஸ், விளங்குதா? நீரில் காய்ச்சி வடித்தல்னா நீருக்குள்ள அந்த தாவர பாகங்களை போட்டு கொதிக்க வைக்கிறது. நீராவியில் காய்ச்சி வடித்தல்ன்றது என்னது? அந்த குறிப்பிட்ட தாவர பாகங்களின் ஊடாக நீராவி அனுப்பி, விளங்குதா, செய்யறது, எண்ணெய் பிரித்தெடுக்கிறது. விளங்குதா? ஓகே, சரி. இப்ப நீரில் காய்ச்சி வடித்தலுக்கும் நீராவியில் காய்ச்சி வடித்தலுக்கும் சேம் இதுதான். ஒரே ஒரு டிஃபரெண்ட் தான் இருக்கு. பாரு, முதலாவது தாவரத்தின் குறித்த பகுதிகளை தெரிவு செய்யறது. அதுக்கப்புறம் இளங்காட்டில் உலரச் செய்யறது. உனக்கே தெரியும், இளங்காட்டில் உலரச் செய்தல்ன்றது அவசியம் இல்லை. விளங்குதா? அவசியம் இல்லை, நீ கட்டாயம் செய்யணும் அவசியம் இல்லை. செஞ்சா உனக்கு இழப்புகள் தான் கூடவா இருக்கும் இளங்காட்டில் உலர்த்துற நேரம். அடுத்தது சிறிய துண்டுகளா நீ நறுக்கணும், இல்லாட்டி தூளாக்கணும். அதுக்கப்புறம் என்ன? நீரில் காய்ச்சி வடித்தல்.
நீரில் காய்ச்சி வடித்தலா இருந்தா நீர்ல அமிழ்த்தி அவிப்ப. நீராவில காய்ச்சி வடிக்கிறேன்னா கொதி நீராவி அந்த துண்டங்களூடாக என்ன செய்வ? செலுத்துவ. செலுத்தின பிறகு எண்ணெய் ஆவியடங்கிய கொதி நீராவியை எப்படி எப்படி வந்தாலும் எங்களுக்கு என்ன வரும்? கொதி நீராவி தானே வரும். அந்த கொதி நீராவியை ஒடுக்கி ஒன்றின் வழியே என்ன ஒடுக்கி பயன்படுத்தும்? பெரும்பாலும் என்ன ஒடுக்கி பயன்படுத்தும்? இலிபிக்கின் ஒடுக்கி. அந்த இலிபிக்கின் ஒடுக்கிய பயன்படுத்தி என்ன செய்வ? ஒடுக்கி நீ என்ன செய்வ? ஒரு திரவத்தை பெற்றுக்கொள்ளுவ. அந்த திரவத்துல கட்டாயம் என்ன இருக்கும்? கட்டாயம் அந்த திரவத்துல என்ன இருக்கும்? நீ பெற்ற திரவத்துல இலிபிக்கின் ஒடுக்கி மூலமா ஒடுக்கி பெற்ற திரவத்துல கட்டாயம் என்ன இருக்கும்? நீரும் இருக்கும். அப்ப அந்த நீரையும் எண்ணெயையும் பிரித்தெடுக்கிறதுக்கு நீ எதை பயன்படுத்துவ? பிரி புனல். ஓகேயா? இது நான் என்னோட யூனிவர்சிட்டியில கிட்டத்துல செஞ்சேன். ஓகே, இந்த டிஸ்டிலேஷன் மெத்தட் செஞ்சேன். நான் செஞ்சது ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஸ்டீம் டிஸ்டிலேஷன் செய்யும் போது நான் செஞ்சது எப்படின்னா இதுல இருந்து, அதாவது சிட்ரஸ் தெரியும், அதாவது எலுமிச்சை தோல் இருக்கு தெரியுமா? தோல்ல இருந்து பிரித்தெடுத்தேன். பிரிச்சோன்னே பிரிபுணர்ல இருந்து பிரிச்செடுத்த இந்த இருக்கு தானே, பிரிபுணர்ல இருந்து என்னென்ன பிரித்தெடுப்போம்னு நினைக்கிற? எதை பிரித்தெடுப்போம்னு நினைக்கிற? பிரிபுணர்ல இருந்து எண்ணெயையும் எதையும் பிரித்தெடுப்போம்? நீரையும் பிரித்தெடுப்போம். ஓகே, அதாவது நீரை தனியா வேறாக்கி எண்ணெயை மட்டும் பிரித்தெடுப்போம். நான் செஞ்சது திரவம் தான். நம்ம பிரித்தெடுத்தேன், எண்ணெய் இல்ல, ஆயில் இல்ல. நான் எடுத்தது என்னது? சிட்ரஸ்ல இருந்து எடுத்தது ஒரு லிக்விட் ஒன்று எடுத்தேன். அந்த லிக்விட்ல உள்ள நீர் அகற்றுறதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஈத்தர் கலவை தெரியுமா? ஈத்தர் கலவைன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேயா? சரி, எத்தைன்னு சொல்லுவாங்க? ஈத்தர் கலவை. சோ அந்த ஈதர் கலவையை நாங்க ஊத்தினோம்னா, அந்த ஈதர் கலவை ஊத்தினோம்னா அந்த ஈத்தர் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, அப்படியே என்ன செய்யும் கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, அதை ஆவியாக்கிடும். அந்த ஆவியாக்கணும்னு மிச்சம் இருக்கிற கலவையை மட்டும் நாங்க எடுத்துக்கொள்வோம். அதுதான் உண்மையான என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, நீங்க டிஸ்டிலேஷன் மூலமா பெற்ற லிக்விட். விளங்குதா? ஓகே, உண்மையான நீங்க டிஸ்டிலேஷன் என்னது? DCM புரியல, என்னது? ஈதர் கலவைண்டா DCM. DCM. ஓகே, சரி. அடுத்தது நீரில் காய்ச்சி வடித்தல். ஓகேயா? இங்க பாரு, நீரில் காய்ச்சி வடித்தல்ன்ற செட்டப் இது. நீராவில் காய்ச்சி வடித்தல்ன்ற செட்டப் இது. இங்க பாரு, நான் செஞ்ச மாதிரி தான், ஆரஞ்சு பீல போட்டு செய்யறது. நல்லா கவனிச்சுக்கோ, நீரில் காய்ச்சி வடித்தல்னாலும் நீராவில் காய்ச்சி வடித்தல்னாலும் ப்ராசஸ் ஒண்ணுதான். இலிபிக்கின் ஒடுக்கிற நீர் என்பது எப்படி போகணும்னா, கீழ் வழியாக உள்ளுக்கு போகணும், மேல் வழியா வெளியில வரணும், அவுட். ஓகேயா? நல்லா கவனிச்சுக்கோ, இன் என்பது கீழே, அவுட் என்பது மேல. விளங்குதா? அப்பதான் நாங்க என்ன செய்ய முடியும்? அந்த திரவத்தை பிரித்தெடுக்க முடியும். சோ அப்ப இலிபிக்கின் ஒடுக்கினூடாக நாங்க நீரை கொடுக்கும் போது வாட்டர் கீழ் வழியாக, கீழிருந்து மேலாக கொடுக்கணும். இது மறந்துடாத, கூற்று வடிவுல கேட்பாங்க. ஓகே ஓகே, அடுத்தது ஃபைனல் விஷயம். ஓகேயா? ஃபைனல் விஷயம் பாரு, கவனி. இப்ப ஆவி பரப்புடைய எண்ணெய கரைப்பான் மூலம் எப்படி பிரித்தெடுப்ப? இப்ப நான் சொன்ன மாதிரியா உனக்கு சேதன கரைப்பான் ஒண்ணு பயன்படுத்தி பிரித்தெடுக்கிறது. இப்ப நான் சொன்னேன் ஈத்தர் கலவை. இப்ப நான் சொன்னேன் தானேடி ஏமா, இப்ப நான் சொன்னேன் தானே கரைப்பான் பிரித்தெடுப்புல. நான் இப்ப சொன்னேன் ஈத்தர் கலவை பயன்படுத்தி பிரித்தெடுக்கிறது. நான் செஞ்சது அதுதான். ஸ்டீம் டிஸ்டிலேஷன்ல என்னது? சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். அதாவது நறுமண எண்ணெய், சாட்டெண்ணெய் அடங்கிய தாவர பகுதிகளை சேதன கரைப்பானோட நல்லா சேர்த்து கரைச்சிட்டு, நறுமண நெய் சேதன கரைசல் பரவுவதற்கு என்ன செய்வோம்? காலம் விடுவோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதை பரவுறதுக்கு விடுறது. அதுக்கப்புறம் என்ன செய்யறது? ஈத்தர் கலவை மாதிரி சேதன கரைப்பான்களை பயன்படுத்தி அதுல உள்ளதை நாங்க தான் இருக்கு இந்த எக்ஸேன் டைக்ளோரோமெத்தேன். ஓகேயா? எக்ஸேன் டைக்ளோரோமெத்தேன், இது ரெண்டும் தான் நாங்க கூடுதலாக பயன்படுத்துற கலவை, கரைப்பானா பயன்படுத்துறது. நோட் பண்ணிக்கோ. கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு, ஆவி பரப்புடைய எண்ணெய் பிரித்தெடுப்பில் கரைப்பான் பிரித்தெடுப்பில் பயன்படுத்துற கரைப்பான் என்னன்னு கேட்பாங்க. எக்ஸேன் டைக்ளோரோமெத்தேன். ஈத்தர் கலவையும் போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா பிரதானமா பயன்படுத்துறது இது ரெண்டும் தான், எக்ஸேனும் டைக்ளோரோமெத்தேனும். நோட் பண்ணிக்கோ. ஓகேயா? டிசிஎம்னு நீங்க சொன்ன டிசிஎம்ன்றது இதுதான், டைக்ளோரோமெத்தேன். ஓகேயா? கிட்டத்தட்ட ஈத்தர் கலவை மாதிரி டைக்ளோரோமெத்தேன். சரியா?
ஓகே, கவனிங்க. இதுவே ஆவி பரப்புள்ள எண்ணெயிட கரைப்பான் பிரித்தெடுப்பு இருக்கு தெரியுமா? அதுல என்ன கரைப்பான் பயன்படுத்துறோம்? ஆவி பரப்பற்ற எண்ணெய் நீர். எஸ், இது ஒரு கேள்வி, மாடல் பேப்பர் கேள்வி. ஓகே, இது ஒரு மாடல் பேப்பர், ஐ திங்க் ஸோ 2018 19 18 மாடல் பேப்பர் கேள்வி இது. அதாவது ஆவி பரப்புள்ள எண்ணெயில கரைப்பான் பிரித்தெடுப்பு செய்யும் போது என்ன கரைப்பானா நீ பயன்படுத்தின? ஆவி பரப்பற்ற எண்ணெயில நீ கரைப்பான் பிரித்தெடுப்பு டைம்ல என்னத்தை கரைப்பானா பயன்படுத்தின? இது கேள்வியா கேட்டு வந்துச்சு. சரியா? ஓகே. ஸோ பெரும்பாலும் நாங்க செய்யறது சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் தான். இதுதான் செய்வோம் கூடுதலாக. ஸ்டீம் டிஸ்டிலேஷன் செஞ்சு வார லிக்விடை பயன்படுத்தி சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் செய்வோம். ஓகேயா? சரி, அடுத்தது தாவர சாறு சார்ந்த உற்பத்திகள். ஓகே, இது பொதுவா நீ எழுதலாம். தாவர சாறுல இருந்து நாங்க என்னென்ன உற்பத்திகள் எடுக்கிறோம்? படை நாசினியில பீடை நாசினி உற்பத்தி, வாசனை திரவிய உற்பத்தி, நறுமண எண்ணெய் உற்பத்தி, திரவ பசலை உற்பத்தி, அழகு சாதன பொருள் உற்பத்தி, கழுவிகள் உற்பத்தி, பான வகை தயாரிப்பு. இதெல்லாமே தாவர சாறுல இருந்து பெறுறது. முதலாவது வாசனை திரைய உற்பத்தி. இது உனக்கு ஏற்கனவே தெரியும். தாவர பாகங்கள் வாசனை பொருட்களின் உற்பத்திக்காக நறுமண தைல தயாரிப்புக்கென ஜெரனியோல் அசிட்ரேட். இது படிச்சிருக்கியா இல்லையா உனக்கு? இயற்கை உற்பத்திகள்ல எங்க காணப்படுறது? ரோசால. வெரி குட். ஜெரனியோல் அசிட்ரேட் போன்ற சேர்வைகளை அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பதார்த்தங்கள் கொத்தமல்லி, சேப்புல் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. ரோசா பூல இருக்கிறது ஜெரனியோல் அசிட்ரேட். ஓகே, ஜெரனியல் அசிட்ரேட். சரியா? இது ரோசா பூ சாட்டுல காணப்படுது. அடுத்தது அழகு சாதன பொருட்கள் உற்பத்தி. அழகு சாதன பொருட்கள் உற்பத்தி ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தனா இல்லையா உனக்கு? பிள்ளை கற்றாழைச்சாறு, மரமஞ்சள், சந்தனம் போன்றவற்றிலிருந்து பெறுறது அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கலாம். சரியா? அடுத்தது நறுமண தைல உற்பத்தி. இதுவும் சொல்லி கொடுத்தேன். கருவா தைலம், இஞ்சி தைலம், சந்தன தைலம், சந்தன தைலம். உதாரணமா கருவா தைலம் எல்லாமே பல்வலி, கிருமி கொல்லி, வாய் கழுவியாதான் யூஸ் பண்றாங்க, மவுத் வாஷ். இஞ்சி தைலம் உனக்கே தெரியும் எதுக்குன்னு சொல்லி. என்னது? சுவையூட்டியாகவும் பயன்படுத்தலாம், சமிபாட்டை இலக்குவாக்குறதுக்கும் பயன்படுத்தலாம் இஞ்சி தைலம். சந்தன தைலம்ன்றது கிருமி கொல்லியாகவும் பயன்படுத்தலாம், வாசனை பொருளாகவும் பயன்படுத்தலாம். விளங்குதா? சந்தன தைலம் கிருமி கொல்லியாகவும் பயன்படுத்தலாம், வாசனை பொருளாகவும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு கேட்டா நீராவி காய்ச்சி வடித்தல் மூலமாக எடுக்கிறாங்க. சரி, அந்த கருவா எண்ணெய் எதுல இருந்து எடுத்துக்கொள்றாங்க சொன்னேன் ஏற்கனவே. கருவா இலைகள்ல இருந்து எடுத்துக்கொள்றாங்க. சரியா? எந்த முறை மூலமா எடுத்துக்கொள்றாங்க கருவா எண்ணெய்? நீராவி காய்ச்சி வடித்தல். குட். அடுத்தது பீடை நாசினி உற்பத்தி. எஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேப்பெண்ணெய் பிரித்தெடுப்பு சம்பந்தமா கேட்டு வந்திருக்கு. வேப்பெண்ணெய் பிரித்தெடுப்புன்றது என்னதுன்னா, பீடநாசினி உற்பத்திக்காக நீ வேம்பு, புகையிலை, வெள்ளைப்பூண்டு போன்றவற்றை நீ பயன்படுத்தலாம். இது பீடநாசினி உற்பத்திக்கு. சரியா? அதுல வேப்பம் பிரித்தெடுப்பு உனக்கு தெரியும். இது ஐயோ சொல்லு, நல்ல வேலை சொல்லல. ஓகே ஓகே சரி, சொல்றேன் உனக்கு. இதை நோட் பண்ணிக்கோ. இது கிட்டத்துல எங்கேயாவது நீ பாப்ப. ஓகே, அசாடிரெச்டி. ஓகேயா? அதாவது கிட்டத்துல எங்கேயாவது பார்ப்பேன். இதுக்கு மேல நான் சொல்ல இயலாது, பார்ப்பேன். ஓகேயா? வேப்பம் பிரித்தெடுப்பு, அதாவது வேப்பெண்ணெய் பிரித்தெடுப்புல பாத்தியா இருந்தா அந்த வேப்ப மரத்துல காணப்படுற இந்த அசாடிரெச்டின்ற ஒரு ரசாயன பதார்த்தம் இருக்கு. சரியா? சோ இதை நோட் பண்ணிக்கோ இதுக்கு. ஓகே சரி, பீடை நாசினி எப்படி பிரித்தெடுக்கிறது? வேப்பம் வித்துச்சாறு, முற்றிய வேப்பம் வித்துகளை சேகரித்து நல்லா நீர்ல கலவி வெயில்ல உலர்த்துவாங்க, ஈரலிப்பு பெருமானத்தை குறைக்கிறதுக்காக. குறைச்ச பிறகு வேப்ப வித்துகளை நல்லா உருளை இட்டு இடிப்பாங்க, இடிச்சு பவுடர் ஆக்கிடுவாங்க. சரியா? அந்த பவுடரை பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன செய்வோம் கேட்டீங்கன்னா தண்ணியோட கலந்து பீடைநாசினி உற்பத்திக்காக பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் பீடைநாசினி உற்பத்தி எப்படி தயாரிக்கிறாங்க. அடுத்தது திரவ பசலை. இது உனக்கு ஏற்கனவே தெரியும். கூடுதலாக திரவ பசலைன்றது என்னது? லிக்விட் ஃபர்டிலைசர். உக்கும் இலை பசலையுடன் மண்புழுக்களை சேர்த்து நல்லா உக்க செய்து அதோட நீர் சேர்த்து அந்த சாற்றை ஐதாக்கி பசலையா நாங்க பயன்படுத்துவோம். இந்த பசலையில பாத்தீங்களா இருந்தா NPK சதவீதம் கூடுதலாக அடங்கி இருக்கும். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம்
ஏன்னா இது முக்கிய இலைப்பசலை தானே. இதுல நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாமே அடங்கி இருக்கும். இதை நாங்க என்ன செய்வோம்னா நீரோட கலந்து, சரியா, இல்லாட்டி ஒரு ஒன்றுக்கு இப்போ உதாரணத்துக்கு 1 லிட்டர் நீர்னா இவ்வளவு அளவு திரவ பசலை கலந்து தான் நாங்க பயன்படுத்துவோம். கூடுதலாக இதுக்கு பயன்படுத்தப்படுற முக்கிய இலைப்பசலைகள்னா எந்த இலைத்தாவரங்கள், அவரை இன குடும்ப தாவரங்களை நாங்க எடுப்போம். அடுத்தது கடற்சாதாலைன்னு ஒரு தாவரம் இருக்கு, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. கடற்சாதாலைன்ற தாவரம். இந்த கடற்சாதாலை தாவரத்தை நாங்க எதாவது எடுக்கலாம், திரவ பசலை உற்பத்திக்காக நாங்க கடற்சாதாலை என்ற தாவரத்தை எடுக்கலாம். சரியா? அடுத்தது இதெல்லாம் நீங்க பொதுவா எழுத வேண்டியதுமா. கழுவு பொருள் உற்பத்தி, ஷாம்பு உற்பத்திக்கு நீ எதை பயன்படுத்துவ? கற்றாழை, மருதொண்டி, நீலமரம், தெரியும் தானே, நெல்லி, வெந்தயம், இதெல்லாமே என்ன ஷாம்பு? மீரா ஷாம்பு விளம்பரத்திலே நீ பார்த்துருப்ப ஷாம்புக்கு என்னென்ன தாவரங்கள் எடுக்கிறோன்றது. ஸோ கற்றாழை, மருதொண்டி, நீலமரம், நெல்லி, வெந்தயம், எலுமிச்சை போன்றவற்றை நாங்க எடுக்கிறோம். சரிதானே? அடுத்தது பானவகை உற்பத்தி. பானவகை உற்பத்தியில் என்னது? சுவையான பானம் தயாரிக்கிறது. எப்படி? பப்பாசி, மா, நெல்லி, வில்வம், ஆனைக்கொய்யா பழங்கள் எல்லாம் நீருடன் கலந்து நல்லா அரைச்சி சுவையான பானம், அதாவது ஃப்ரெஷ் ஜூஸ். ஓகேயா? அடுத்தது இலைக்கஞ்சி. இலைக்கஞ்சி உனக்கு தெரியும், வல்லார, சாத்தாவரைச்சாறு, பொன்னாங்கண்ணி, தேங்காய் பூ கீரை இதெல்லாம் நல்லா அவிச்சு அந்த சாற்றை பயன்படுத்தி இலைக்கஞ்சி வைப்பாங்க. இது ஒரு பான வகை தயாரிப்பு. அடுத்தது மூலிகை பானம். இதுவும் கேள்விப்பட்டிருக்க, நன்னாரி, நெல்லிப்பானம் கேள்விப்பட்டிருக்க தானே? நன்னாரி கேள்விப்பட்டிருப்பியே, நன்னாரி சர்பத். எஸ், இதெல்லாம் மூலிகை பானங்கள். இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கும் எது பயன்படுத்தப்படுது? தாவர பிரித்தெடுப்புகள், அதாவது தாவர சாறு. அப்ப தாவர சாறு சார்ந்த உற்பத்திகளை நோட் பண்ணிக்கோ. தாவர சாறு சார்ந்த உற்பத்திகளை நோட் பண்ணிக்கோ. ஓகே, இத்துடன் இந்த 13ஆம் பாடம் இனிதே நிறைவு பெறுகிறது. சரி, ஸோ கிட்டத்தட்ட நம்ம எத்தனை பாடங்கள் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே யூனிட் 1ல இருந்து 14ஆம் பாடம் வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். 15ஆம் பாடத்துல உனக்கு என்னது? இதுல தான் நல்லா சூடாகும். என்ன விஷயம்னா, உனக்கு நான் கேட்கறது என்ன விஷயம்னா, என்னைய நீ இழிவா பாக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. உண்மையா சொன்னா அதுதான். ஏன்னா மற்றவங்களோட கிளாஸுக்கு நீ கட் பண்ணாம போற, என் கிளாஸுக்கு நீ என்ன செய்யற? கட் பண்ற. இது எனக்கு விளங்கல, சத்தியமா சொல்றேன். அவர் ஏசுவாரு, அதனால அவங்களோட கிளாஸுக்கு போற, நான் ஏச மாட்டேன், கேனப்பயிடானப்ப பக்கத்துல இருந்தா சத்தியமா அறையதான் தோணுது. அந்த அளவுக்கு கோவத்துல இருக்கு. உங்க நல்லதுக்கு தானடி நான் சொல்றேன். ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்வி விளங்கிச்சா விளங்கலன்னு எப்படி நானும் வெத்தலையில மை போட்டா கண்டுபிடிக்க முடியும் உனக்கு அது விளங்கிச்சா விளங்கலையான்னு? பிசிக்கல் கிளாஸ்ல எனக்கு விளங்கும், அந்த கேள்வி விளங்கிச்சா விளங்கலையான்னு அந்த பிள்ளைக்கு தெரியும், நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன். ஆன்லைன் கிளாஸ்ல எப்படிமா விளங்கும்? உங்களுக்கு விளங்குதா இல்லையாடி? நான் மற்றவங்கள மாதிரி இல்லை தானே, எவ்வளவு கஷ்டப்பட்டு தாண்டி படிச்சு கொடுக்குறேன் நான். ஆன்லைன் நீ நினைக்கிற நீ பிசிக்கல்ல படிச்சு கொடுக்கறது ஈஸி, ஆன்லைன்ல கஷ்டம் நினைக்கிறியா? பிசிக்கல் ஆன்லைன் தான் உண்மையா கஷ்டம், பிசிக்கல் ஈஸி. விளங்குதா? பிசிக்கல் ஈஸி. பிசிக்கல் என்ன கஷ்டம்னு கேட்டீங்கன்னா அந்த டிராவலிங் மட்டும் தான் கஷ்டம். எனக்கு பிசிக்கல் ஆன்லைன் நான் ஈஸின்னு சொல்லுவேன், பிசிக்கல் உண்மையா ஈஸி. ஆனா பிசிக்கல்ல கஷ்டம் என்னது? அந்த டிராவலிங் மட்டும்தான் எங்களுக்கு கஷ்டமா தெரியுது. 3 hour 4 hour டிராவலிங் பண்ணி போயிட்டு ஒரு இடத்துல படிச்சு கொடுக்குறோம். ஆனா ஆன்லைன்ல டிராவலிங் இல்லை, ஆனா கத்துறோம். ஆன்லைன்ல இருந்த இடத்துல கத்துறோம், வேற வழியே இல்லை. மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ ஸ்கூல்ல படிச்சது உனக்கு பிரயோஜனமா இருக்கா, ஆன்லைன்ல படிச்சது பிரயோஜனமா இருக்கா? என்கிட்ட படிச்சது உனக்கே தெரியும், அது நீ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கூல்ல உனக்கு எப்படி ஸ்பீடா போவாங்க தெரியுமா ஒரு சிலபஸ்? உனக்கு இங்க நிப்பாட்டி இது என்னதுடி இதை பாரு அப்படின்னு சொல்லி நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். உண்மையா தெரியும், வேணா பாரு. உண்மையா அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் நீ எங்க படிச்சது புரிஞ்சிருக்குன்னு சொல்லி. கடைசி ஏச்சு வாங்குறதெல்லாம் யாரு? ஏச்சு வாங்குறது யாரு? நாங்க தான், ஆன்லைன் ஆக்கள். உடனே ஆன்லைன் ஆக்கள் ரிசால்ட்ஸை போட்டுட்டு திரியிறார்கள். ஒருத்தர் வந்துருவாரு சோட்டா பீம் மாதிரி,
ஆன்லைன் ரிசால்ட்ஸ் என்பது பொய்யான ஆன்லைன் ரிசால்ட்ஸை பரப்புவது பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல நாங்க என்ன பாலா கறந்துகிட்டு இருக்கோம் நாங்க? பிசிக்கல்ல உள்ளவங்க என்ன தேனா கறக்குறாங்க? ஆன்லைன்ல எல்லாம் இழிவு. ஒருத்தன் என்னடா அங்கிட்டு சொல்றான் என்னது, நாங்க தான் ஆன்லைன்ல காசு கொடுக்குறோமே, காசு கொடுத்து போறதுக்கு இது என்ன இந்த தொழிலா? நல்லா சொல்லுவேன் வாயில. காசு கொடுத்து போறதுக்கு இது என்ன இந்த தொழிலா உங்களுக்கு? வேற எதுவும் வாயில நல்லா வருது, எனக்கு குத்த பிச்சு தான் வரும். உங்களோட அப்பா அம்மாவும் கேட்டுட்டு இருப்பாங்க சில நேரம், அதனால தான் நான் அமைதியா இருக்கேன். காசு கொடுத்து உனக்கு காசு கொடுத்து போறது இது என்ன வியாபாரமாடா? சொல்றேன், குத்த பிச்சு தான் ஏசுவேன் எவன் சொன்னாலும். எனக்கு அந்த கதையெல்லாம் கழிச்சிட்டு வராது என்கிட்ட. விளங்குதா? உனக்கு விருப்பம் இல்லாட்டி போய்த்தல, அது கேர்ள்ஸா இருந்தாலும் பாயா இருந்தாலும் சரி. காசு கொடுத்து தானே நாங்க படிக்கிறோம் அப்படின்னு. இப்ப மத்த இடத்துல நீ என்னத்தை கொடுத்து படிக்கிற? நல்லா கேட்பேன், நல்லா பொம்பளை பிள்ளைனால தான் நான் விட்டு வைக்கிறேன். காசு கொடுத்து படிக்கிறோம் நாங்க ஆன்லைன்ல. அப்ப பிசிக்கல் என்னமா ஃப்ரீயாவாமா படிச்சு கொடுக்குறான் அவனுக்கு? ஆன்லைன்ல அவங்க எல்லாம் பார்த்தா அவனுக்கு கேன பயமா, அதை அவங்க ரெக்கார்டிங் அனுப்புவானுங்க, பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு செமினாருக்கு மட்டும் வருவாங்க. சார் உங்ககிட்ட ஃபைனல் செமினார் வரணும், ஃபைனல் செமினார் வரணும் எங்ககிட்ட. நீங்க அங்கேயே ஃபைனல் செமினார் போங்களேன், எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் தான் சொல்றேன். நீங்க ஃபைனல் செமினார் பிசிக்கலாவே போங்களேன், ஏன் ஆன்லைன்ல வரீங்க? ஆன்லைன்ல ஏன் வரீங்க? இந்த முறை புதுசா வர ஆக்கள் எல்லாம் ஒன்னும் எடுக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஆரம்பத்துல இருந்து படிச்சாக்கள் எனக்கு தெரியும், யார் யார் ஆரம்பத்துல இருந்து படிச்சாக்கள், அவங்களுக்கு தான் மெயின் அனுமதியே. புதுசா வந்த ஆக்களுக்கு பாவமே என்ன நடக்குதுன்றது. ஃபைனல் செமினாருக்கு மட்டும் சார் ஃபைனல் செமினார் வர முடியுமா சார்? அப்படியா? ஃபைனல் செமினார் வந்து நீ நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து நான் திருப்பி சொல்றேன், நீ என்கிட்ட ஃபைனல் செமினார் வந்தனால தான் நீ நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தேன்னு நான் சொல்ல வரல. அப்ப ஏன் வார என்கிட்ட? ஏன் ஃபைனல் செமினாருக்கு வார? உனக்கு புரியும், நாங்க சொல்றது எதுக்காகன்னு உனக்கு புரியும் போக போக. மார்க் பண்ணி வச்சுக்கோ, சரியா? இந்த டேயை மார்க் பண்ணி வச்சுக்கோ. ஒரு விஷயம் சொல்றேன், நீ நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தோன்னு உண்ட பிசிக்கல் கிளாஸாக்கள்லாம் உண்ட இதெல்லாம் போட்டுட்டு திரிவாங்க. நீ யூனிவர்சிட்டி அப்ளை பண்றேன்னு ஒரு விஷயம் வரும், உன்னோட சீனியர் கிட்ட கேளு. எல்லாரும் பிஸின்னு சொல்லிட்டு போயிடுவானாங்க. நீ எங்க சுத்தினாலும் நீ என்கிட்ட வருவ. யூனிவர்சிட்டி அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன் கட்டாயம் நீ வருவ. பாப்போம், வேணா நீ உங்களோட சீனியர்ஸ் கிட்ட கேட்டுப்பாரு, என்கிட்ட படிச்ச சீனியர்ஸ் கிட்ட கேட்டுப்பாரு. இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் வந்தா உடனே கோர்ஸ் ஒன்று வந்தாலும் உங்களை நான் என்ன செய்ய உடனே அனுப்புவேன் அவங்களுக்கு, அப்படி இதை பார்த்து செய்யுங்கடின்னு சொல்லிட்டு. வேணும்னா கேட்டுப்பாரு, உங்க சீனியர்ஸ் கிட்ட போய் கேட்டுப்பாரு. மற்றவங்கள மாதிரிமா பிசிக்கல் கிளாஸ்ல படிச்சுட்டு பாதியில வந்தோடனே அப்படியா ரொம்ப கண்டு கணக்காலம் அவளை சொல்லிட்டு பேசிட்டு போற ஆக்கள் இல்லை. கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைய கைட் பண்ணி கொண்டு போற ஆக்கள் நாங்க. எங்களை ஏளனமா நினைக்காதீங்க, அப்படின்னு நினைக்காதீங்க, சரியா? ஆன்லைன்ல செய்யறோன்றதுக்கு நாங்க ஏளனம் இல்லை, சரியா? எங்களால எத்தனையோ பிள்ளைங்க பயனடைஞ்சிருக்காங்க, பயனடைஞ்ச ஆக்கள் கிட்ட கேட்டு பாருங்க, ஓகேயா? ஸோ எங்களை ஏளனமா நினைக்கிற ஆக்களா இருந்துச்சுன்னா நீ வராத கிளாஸுக்கு. பாதி பேர் எங்களை பயன்படுத்தி கொண்டு பயனடைஞ்சிட்டு போறவங்கள மட்டும்தான் இருக்கீங்க. கடைசி வரைக்கும் நன்றி உள்ளதா இருக்கிறது ஒரு 100 பேர் இருந்தா 100ல 20 பேர் நன்றி உள்ளதா இருக்கும், மிச்சதெல்லாம் நன்றி கெட்ட ஜீவனா தான் இருக்கும். நான் ஒரு போஸ்டர் அனுப்புனா கூட அதை ஷேர் பண்ணாது. இப்ப கூட அவ்வளவு தேவையில்லை. இப்ப கூட உங்களோட பிசிக்கல் கிளாஸ் போஸ்டர் நான் பார்த்திருக்கேன், நான் இப்ப பேர் கூட சொல்லுவேன் இதுல, விளங்குதா? இப்ப கூட நான் பேர் சொல்லி கூட சொல்லுவேன், யாரு அதுவும் இருக்கு இதுல. நான் பார்த்தேன், பிசிக்கல் கிளாஸ் போஸ்டர் ஷேர் பண்றீங்க, ஆன்லைன் கிளாஸ் நாங்க ஷேர் பண்ண மாட்டீங்க. நாங்க ஏளனம் தானே உங்களுக்கு? நாங்க ஏளனம் தானே? உங்களுக்கு புரியும்டா, அதுதான் உங்களுக்கு புரியும். இதே விஷயம் உங்களுக்கு நடக்கும்போது புரியும், ஓகே? இதெல்லாம் வைத்தறிச்சல் உண்மையா சாபடையில அது உங்களுக்கு எல்லாம், சரியா? ஓகே, நல்லா படிச்சுட்டு நல்ல நிலைமைக்கு வாங்க. அதுதான் எந்த ஆசை மட்டும் இல்லை, எல்லாரோட அப்பா அம்மாவோட ஆசையும் அதுதான். இருக்கிற மாசம் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. எனக்கும் விளங்குது, உங்களை ப்ரெஷர் பண்றேன்றது விளங்குது. ப்ரெஷர் பண்றதுக்கான காரணம் என்னது? நீ யூனிவர்சிட்டி போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ குறிப்பிட்ட ஜீவன்களை வளர்த்தெடுப்ப, நான் இல்லாட்டியும், விளங்குதா? அதுதான் எனக்கு தேவை, விளங்குதா? படிச்சு ரெடி. அதான் உங்ககிட்ட கேட்கறேன்டா, நான் கெஞ்சி கேட்டது இல்லையா, எதுவுமே கெஞ்சி கேட்டது இல்லைண்ணா, எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. நான் கெஞ்சி கேட்டுக்கிறது ஒரு விஷயம் தான், படிச்சு எடுத்துருங்கடி.
நான் ரொம்ப கஷ்டப்படுறாங்கடி உங்க அப்பா அம்மாலாம். கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்து பாரு அவங்களோட கஷ்டம்ன்றது. எவ்வளோ காசு கஷ்டம் இருந்தாலும் உனக்கு போட்டு காசை போட்டு நீ படிம்மா நான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றது, அது அம்மா அப்பா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒழுங்கா படிங்கடி, சரியா? பாவண்டி அவங்க, அந்த ஜீவன் ரொம்ப பாவம், பாவம், உண்மையா சொல்றேன். ஓகே, உங்க அப்பா அம்மாக்காக எடு நல்ல ரிசல்ட்ஸ். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நீ உங்க அப்பா அம்மாக்காக எடு. ரொம்ப பாவண்டி அந்த ஜீவன்கள், ரொம்ப வேணா போயிட்டு பாரு. உனக்கு எஸ்எஃப்டி ஃபீஸ் கட்டி, எஸ்எஃப்டி ஃபிசிக்கல் ஃபீஸ் கட்டி, ஆன்லைன் ஃபீஸ் கட்டி யோசிச்சு பாரு. சும்மா கணக்கு போட்டு பாருடி. உங்க அப்பா அம்மாவோட சம்பளத்திற்கு கிட்டத்தட்ட 50-60% உங்களுக்கே செலவழிப்பாங்க. உங்களோட உடுப்பு யோசிச்சு பாரு. கேர்ள்ஸுக்கு மெயினா, பாய்ஸுக்கும் இருக்கு, பட் கேர்ள்ஸுக்கு யோசிச்சு பாரு. பாய்ஸுக்கு ஒரு கட்டத்துல A லெவல் முடிச்சோன்னே சரி, நாங்க தாண்டா ரீலோட் போட கூட காசு இருக்காது, சரியா? அதை ஒழுங்கா பாத்துக்கோங்கடா. கேர்ள்ஸுக்கு உன்னைய கட்டி கொடுக்க வரைக்கும் அந்த 2 ஜீவனும் கஷ்டப்படணும். யோசிச்சு பாரு. அந்த ஜீவனுக்கு கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ டிகிரி எடுத்து அந்த டிகிரியோட அந்த கெப்ப அந்த அந்த ஜீவன்களுக்கு மாட்டி அழகு பாரு. அதுதான் நீ கொடுக்குற உழைப்பு. டிகிரி எடுக்கணும்னா நீ அதுக்கேற்ற மாதிரி நீ என்ன செய்யணும்? A லெவல் ரிசல்ட்ஸ் நல்லா எடுக்கணும். நான் சொல்றது உனக்கு போரா இருக்கலாம். போரா இருக்கிறதா இருந்துச்சா இந்நேரத்துக்கு நீ என்ன செஞ்சிருப்ப? லீவ் ஆகி போயிட்டே இருப்ப. இது உண்மை, 100%. அந்த ஜீவனுக்காக படி. 2 மாசம் இருக்கு, இந்த 2 மாசமும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படி. அதுக்குன்னு தூங்காம இருக்காது, நல்லா தூங்கு. நல்லதா, நல்லா தூங்கு, பிரச்சனையே இல்லை. ரெக்கார்டிங் அப்படியே அனுப்பாம இருக்க மாட்டேன்டினா, உனக்கு கோவத்துல சொன்னது அப்படி ரெக்கார்டிங் அனுப்பாம இருக்க மாட்டேனா? அப்படி நான் ஒரு தடவை கோவத்துல கதைப்பேன், ஆனா ரெக்கார்டிங் என்னால அனுப்பாம இருக்கே இல்லை. அது நீ யோசிச்சு பாரு. இதுல ஒரு ஜீவன்கள் என்னது கனெக்ஷன் ப்ராப்ளம்னாலும் இருக்குங்க. விளங்குதா? நான் அப்படி அனுப்பாம இருக்க மாட்டேன். கோவத்துல கதைப்பேன் ரெக்கார்டிங் அனுப்பலன்னு, ஆனா அனுப்புவேனா? இப்ப அப்லோட் பண்ணிட்டு அனுப்புவேனா? சரியா? கோவம் தாண்டி, கோவம் தான். என்ன பண்ண, நீ படிக்கலைன்னு தான் கோவம். ஃபீஸ் கட்டலைன்னு என்னைக்கா கோவம் வந்திருக்கா? படிக்கலைன்னு தான் எனக்கு கோவம் வருது. எனக்கு தான் ஃபீஸ் கட்டலைன்னு கோவம் வரல எனக்கு, எனக்கு படிக்கலைன்னு தான் கோவம் வருது. சரி, அவ்வளோதான், வேற வழியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு சரியா நல்லா தூங்கி காலையில் கிளாஸுக்கு வாங்க, சரியா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.